சரி. ஹரே கிருஷ்ணா. வார்ம் ஹரே வெல்கம் கிருஷ்ணா. ஃபார் டுடேஸ் செஷன். நம்ம இன்னைக்கு வந்து 17வது அத்தியாயம் பார்க்க போறோம். அதாவது டிவிஷன் ஆஃப் ஃபெய்த்ன்னு சொல்லிட்டு இதை புரிஞ்சுக்க வேண்டிய ஞானத்தை வேண்டி பகவான் கிருஷ்ணர்கிட்டையும் ஆச்சாரியர்கிட்டையும் நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸ்ரத்தா திரய விபோக யோகா, விசுவாசத்தின் பிரிவுகள், இதுதான் தலைப்பு. ஸோ ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் அஜ்ஞானதிமிரந்தஸ்ய ஞானாகர்ஷலாகயா சக்ஷுரன்மிலிதம் येन தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूप कदा मह्यं तदान्ति स्वपदान्तिकं वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरोन् वैष्णवांश श्रीरूपं साग्रजातं सगगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपदान् सगगण ललिता श्रीविशाखान्वितांश्च ये कृष्णा करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधाकान्त नमोऽस्तुते तप्तकाञ्चन गौराङ्गी राधे वृन्देवनेश्वरि वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभैव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो ब्रह्मण्यदेवाय गो ब्राह्मणहिताय च जगद्हिताय कृष्णाय गोविन्दाय नमो नमः। नमो महावादन्याय कृष्णप्रेमप्रदायते कृष्णाय कृष्णचैतन्य नाम्ने गौरवत्वे नमः। गुरवे गौरचन्द्राय राधिकाय तदालय कृष्णाय कृष्णभक्ताय तद्भक्ताय नमो नमः। करोति वाचालं पङ्गं लङ्गायते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनधारणं परमानन्दं माधवं श्रीचैतन्य ईश्वरम्। नमः पङ्कजनाभाय नमः पङ्कजमालिने नमः पङ्कजनेत्राय नमस्ते पञ्चगाङ्ग्रहे कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन् इति नामिने नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादे पाशादेशतारिणि नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयम् उदीरयेत् शृण्वतां स्वकथा कृष्ण पुण्यश्रवणकीर्तनः अर्हन्तस्तोकै अभद्राणि विदुनोति सुकृत्सतां नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टिकी पञ्चतत्त्वात्मकं कृष्णं भक्तरूपस्वरूपकं भक्तावतारं भक्त्याख्यां नमामि स भक्तशक्तिकं। जय श्रीकृष्ण चैतन्य प्रभो नित्यानन्द श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृन्द हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा. ஸ்கிரீன் ஹரே தெரியுதுங்களா கிருஷ்ணன். பிரபு? தெரியுதுங்க மாதாஜி. ஓகே. ஸோ நம்ம ஸ்ரீ ஸ்ரீ ராதா கோவிந்தன் அவங்களுடைய ஆசீர்வாதத்துக்குள்ள இன்னைக்குடைய கிளாஸுக்கு போகலாம். ஸோ இந்த 17வது அத்தியாயத்துல வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 28 ஸ்லோகங்கள் இருக்கு இல்லைங்களா? அது வந்து 3ஆ பிரிச்சிருக்காங்க. முதல் 2 ஸ்லோகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதை பத்தி சொல்லுதுன்னா தத்துவத்தை பத்தி சொல்லுது. ஓகே. ஸோ அதுக்கு அடுத்தது 3லேருந்து 22 ஸ்லோகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்வு முறையின் அம்சங்களை பத்தி சொல்லி கொடுக்க போகுது. அது என்னப்பா அது வாழ்வு முறைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற உணவு, நம்மளுடைய பேச்சு, நம்மளுடைய நடத்தை, மன கட்டுப்பாடு, நம்ம என்ன மாதிரி யாகங்கள் பண்றோம், யாரை மேல நம்பிக்கை வச்சு யாரை வழிபடுறோம், எந்த இடத்துல தானம் பண்றோம், இது மாதிரி நம்ம வாழ்வுல செய்யக்கூடிய எல்லா விஷயத்தையும் வந்து 3 குணங்களுக்கு சம்பந்தப்பட்டு சொல்ல போறேன். ஸோ அதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம எந்த குணம் மேலோங்கி இருக்குதுன்றத. அதனோட முடிவு வந்து பாத்தீங்கன்னா 23ல இருந்து 28 ஸ்லோகம் வரையும் சொல்றாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஓம் தத் சத்
என்பதன் முக்கியத்துவம், நான் செய்வதெல்லாம் நான் ஏன் செய்கிறேன் எனும் உணர்வு. இத பத்தி நம்ம விலாவரியா தெரிஞ்சுக்க போறோம். ஸோ 28 ஸ்லோகங்கள் இருக்கு. ஓகே. ஸோ ஸோ கொள்கை, வாழ்க்கை முறையின் அம்சங்கள், முடிவு இல்லையா? தத்துவத்தை பத்தி ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா. படிங்க பிரபு. हरे कृष्णा पठितुम माताजी। हरे कृष्ण। अर्जुन उवाच ये शास्त्र विदम उत्सृज्य यजन्ते श्रद्ध यंवितः तेषां निशत्तुका कृष्णा सात्वम अहो राजस्तमः। हरे कृष्णा। ஹரே கிருஷ்ணா. அர்ஜுனன் வினாவினான், கிருஷ்ணரே, சாஸ்திரங்களின் விதிகளை பின்பற்றாமல் தங்களது கற்பனைக்கேற்ப வழிபடுபவர்களின் நிலை என்ன? அவர்கள் இருப்பது சத்வகுணத்திலா, ரஜோகுணத்திலா, தமோ குணத்திலா? இப்ப வந்து அர்ஜுனன் என்ன ஒரு டவுட் வந்துச்சுன்னா, யாராவது தன்னுடைய மன கற்பனைகளுக்கு ஏத்த மாதிரி ஒருத்தரை ஒரு வழிபாடு பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் சாஸ்திரத்துல சொல்லி இல்ல, பட் தன்னோட சுய இச்சைப்படி ஒரு கற்பனைனால ஒருத்தரை வழிபடுறாங்கன்னு, அவங்க எந்த குணத்துல சேர்ந்தவங்கன்னு சொல்லிட்டு அர்ஜுனன் கேக்குறார். ரஜோகுணமா, தமோ குணமா, சத்திய குணத்துல இருக்காங்களான்னு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறார். ஓகேங்களா? ஒரு நிமிஷம் பர்பட்ல என்ன இருக்குன்னு பாத்துக்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சார், அவரோட கேள்வி என்ன? உண்மை ஞானத்தை தெரிஞ்சுக்கிட்டு வழிபடுறவங்க ஹையஸ்ட் பர்ஃபெக்ஷன் ஸ்டேஜ் அடைவாங்களா, இல்ல அவங்கவுங்களா ஒரு விதிமுறைகளை வச்சுட்டு பண்றவங்க எதை அடைகிறாங்க? அவங்க தேவர்களை வழிபடுறாங்களா? who have faith in something and worship gods and demigods and men attain success in their effort. ஓகேங்களா? ஸோ ஒரு உண்மையான நாலேஜை தெரிஞ்சுக்கிட்டு பக்குவ நிலையை அடைவாங்களா, இல்ல தேவர்களை வழிபட்டுட்டு மனுஷங்களை கூட கொஞ்சம் பேர் வழிபடுறாங்க இல்லையா, அந்த எஃபர்ட் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு தான் கேட்கிறார். நெக்ஸ்ட் ஸ்லோகம் படிங்க பிரபு. हरे कृष्णा। श्री भगवान उवाच त्रिविध भावति श्रद्धा देहिनं सब स्वभावज सात्विक राजसिक चैव तामसिक चेतम शृणु। हरे कृष्णा। ஹரே கிருஷ்ணா. புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார். இந்த ஸ்லோகத்துல பாத்தீங்கன்னா திரைவிதானா 3. இந்த ஆத்மாவின் சுபாவத்திற்கேற்ப அவனது நம்பிக்கை சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம் என்று 3 வகையாக பிரிக்கப்படலாம். இனி அவற்றை பற்றி கேட்பாயாக. சோ அவனுடைய நம்பிக்கை பேசிஸ்ல மூணு குணங்கள்ல அவனுடைய நம்பிக்கை எங்கெங்க வச்சிருப்பான்றதை இவர் சொல்றார். ஓகேங்களா? சோ ஒரு ஜீவராசி இந்த இயற்கை கிட்ட சம்பந்தமாகும் போது அவனுக்கு அவனுடைய மென்டாலிட்டி அஃபெக்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ மென்டாலிட்டி அஃபெக்ட் ஆன உடனே அவன் ஏதோ ஒரு குணத்தால தாக்கப்படுகிறான். இன்கேஸ் அவன் ஆன்மீக குருவோட கான்டாக்ட் வச்சுட்டு இருக்கும்போது அவன் என்ன பண்றான்? வேதங்கள்ல சொல்லியிருக்க விதிமுறைகளை பின்பற்றுறான். அப்போ அவனுடைய குணங்கள் மாறுறதுக்கு அவனுக்கு சான்ஸ் கிடைக்குது. அந்த 3 குணங்கள்ல இருந்து மாறக்கூடிய சந்தர்ப்பம் அவனுக்கு கிடைக்குது. ஸோ அவன் இப்படி பண்ணான்னா பர்ஃபெக்ஷன் ஸ்டேஜுக்கு போவான். இன்கேஸ் அப்படி பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், அறியாமலே இருப்பான், அதே நிலையில இருப்பான் அப்படின்னு சொல்றாரு. ஸோ பர்ஃபெக்ஷன் ஸ்டேஜ் ஆனவுடனே நெக்ஸ்ட் ஹையர் பொசிஷன், ஹையர் மோட் ஆஃப் நேச்சருக்கு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பர்பட்ல பிரபுபாதா சொல்றார். 3வது ஸ்லோகம். हरे कृष्णा। तत्त्वन रूप सर्वस्य श्रद्ध भावति भारत श्रद्धमयो यं पुरुषो यो यत् श्रद्ध ये स एव च। हरे कृष्णा। பரதனின் மைந்தனே, பல்வேறு இயற்கை குணங்களுக்கு கீழான இருப்பிற்கு ஏற்ப ஒருவன் குறிப்பிட்ட நம்பிக்கை விருத்தி செய்கிறான். உயிர் வாழி அவனுடைய குணங்களுக்கு ஏற்பவே ஒரு குறிப்பிட்ட நம்பிக்கை உடையவனாக கூறப்படுகிறான். சோ அவன் நம்பிக்கைக்கு ஏத்த மாதிரிதான் அவனுடைய குணங்களை விருத்தி செஞ்சுக்கிறான். ஓகேங்களா? உயிர் வாழி அவனுடைய குணங்களுக்கு ஏற்பவே ஒரு குறிப்பிட்ட நம்பிக்கை உடையவனாக கூறப்படுகிறான். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நம்பிக்கையை வச்சுதான் விருத்தி செஞ்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்கான் இல்லையா? நம்ம வீட்டுல எல்லாம் நம்ம பார்த்த தெய்வ வழிபாடு இதெல்லாம் எடுத்துட்டு வருவாங்க. அவங்க பெரியவங்களை செஞ்சத பார்த்துட்டு நம்ம செய்வோம்
இல்லையா? அதுதான் இங்க வந்து பொருளா எடுத்துக்கணும். இந்த பிக்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பை சார்ட்ல வந்து 3 விஷயத்த குறிக்கிறாங்க. அதாவது வெண்மையா இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, சுத்த சத்வகுணம். அந்த சுத்த சத்வ குணத்துல இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க? பக்தி பண்ணுவாங்க. பக்தி பண்றதுனால என்னென்ன லாபம்? ஆ வாழ்க்கையின் உயர்ந்த குறிக்கோளான கிருஷ்ண பிரேமையை அடைவாங்க. அந்த சிகப்பு நிறத்துல இருக்கிறது என்ன குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ரஜோகுணத்த குறிக்குது. ஓகே. இந்த ரஜோகுணத்துல இருக்கவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கர்மத்த பண்ணுவாங்க. கர்மத்த பண்ணி அவங்களுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, காமம். ஆசை இத வந்து நான் அடைஞ்சே தீரணும்னு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க எந்த லோகத்துக்கு போறாங்கன்னா, சொர்க்க லோகத்துக்கு போறாங்க. இவங்கலாம் காமிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கர்மிகள், காமிகள்னு சொல்லிட்டு. அதே அந்த எல்லோ கலர்ல இருக்கு இல்லையா? மஞ்சள் கலர்ல அது யார குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சத்துவ குணத்துல இருக்கவங்கள குறிக்குது. அவங்க யாரு? ஞானிகள் வந்து அந்த குணத்துல இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? பரமாத்மா மேல தவம் பண்ணி முக்தி அடையணும்னு நினைப்பாங்க. ஆ ஞானிகள் அப்புறம் 2 கலக்கணும்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. ஓகேங்களா? பிரம்ம நிலைய உணர்வாங்க. இவங்க எல்லாம் வந்து ஞானிகள். ஸோ இந்த பிக்சர்ல 3 விதமான மனிதர்கள பார்க்குறோம். பக்தர்கள், கா கர்மிகள், அப்புறம் ஞானிகள். அவங்களோட இலக்கு அவங்க என்ன செய்றாங்க? எத போய் அடையறாங்கன்றத நம்ம இந்த சார்ட்ல பார்த்தோம். இல்லையா? கிருஷ்ணர் அது பதில். இப்ப வந்து ப அர்ஜுனன் என்ன கேட்கிறாரு? எத வந்து பண்ணா என்ன ஆவாங்கன்னு சொல்லிட்டு. ஒருவர் வேதங்களை பின்பற்றவில்லை என்றால், அவர் சத்வ, ரஜோ மற்றும் தமோ குணத்தாலான தனது இயற்கை உந்துதலையே பின்பற்றுவர். ஓகேங்களா? சோ வேதங்களை ஏத்துக்கலன்னா, அவன் 3 குணங்களால தாக்கப்படுகிறான்றத விலாவரியா இங்க சொல்லிடுறார். சோ அப்ப இதுக்கு அப்பாற்பட்ட ஒரு குணம் இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுத்த சத்வகுணம். அந்த குணத்தை யாராவது அடைஞ்சிருக்காங்கன்னா, அடைஞ்சிருக்காங்க. நம்ம பிரபுபாதா வந்து அந்த உயர்நிலையை அடைஞ்சிருக்காரு. ஓகே. நல்ல விஷயம் என்னவென்றால், ஒருவர் தனது நிலையை கீழ்குணங்களிலிருந்து சத்துவகுணத்திற்கும் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவை ஏற்று அவரின் அறிவுரைகளை பின்பற்றுவதன் மூலமாக மாற்றிக்கொள்ள முடியும். இது நாமளா எடுத்தோம், கவுத்தோம்லாம் பண்ண முடியாது. நம்மளா வந்து எப்படி வந்து சங்கிலி ஒருத்தருடைய கையில சங்கிலியால கட்டப்பட்டுச்சுன்னா, அவனே தன்னை விடுவிச்சுக்க முடியாது. இல்லையா? அவன் என்ன பண்ணணும்? வேற ஒருத்தருடைய உதவி கொண்டு தான் வந்து தன்னை விடுதலை பண்ணிக்க முடியும். இல்லையா? சோ அப்போ வந்து யார் விடுதலையோட இருக்காங்க? இந்த பௌதீக குணங்கள்ல இருந்து விடுதலை யார் அடைஞ்சிருக்காங்க? நம்மளுடைய ஸ்ரீல பிரபுபாதா. இல்லையா? அவர் வந்து எப்படி அவருடைய ஆன்மீக குருவுடைய வார்த்தைய கேட்டு ம் அந்த உயர்நிலையை அடைஞ்சாரோ, அது மாரி நம்மளும் நம்மளுடைய அ பிரபுபாதாவுடைய வார்த்தைய பின்பற்றணும். ஓகேங்களா? இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, 3ல இருந்து 22 வரையும் நம்ம வாழ்க்கையின் முறையின் அம்சங்கள் அ பத்தி பார்க்க போறோம். இல்லையா? இங்க பாருங்க நம்ம பல விதமான செயல்கள செய்றோம். அ பலவிதமான உணவுப் பொருட்கள சாப்பிடுறோம். நம்மளுடைய வாழ்க்கையின் முறை எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, உட்பிரிவு இருக்கு. அதுல 7 விஷயங்கள் பத்தி தெரிஞ்சுக்க போறோம். நம்மளுடைய நம்பிக்கை, அப்புறம் அது வழிபாடு, உணவு, யாகம், நடத்தை, பேச்சு, மனக்கட்டுப்பாடு. ஸோ நம்பிக்கை வச்சு என்ன பண்றோம்ன்னு பார்க்கலாம். ஓகேவா? ஆ 4வது ஸ்லோகம் படிங்க. हरे कृष्णा यजन्ते सात्विक देवन यक्षा राक्षसी राजसः प्रेतन भूत गणानाश्चन्ये यजन्ते तामस जनः हरे कृष्णा சத்வகுணத்தில் இருக்கும் மனிதர்கள் தேவர்களை வழிபடுகிறார். ரஜோகுணத்தில் இருப்பவர்கள் அசுரர்களை வழிபடுகிறார். தமோ குணத்தில் இருப்பவர்களோ பேய்களையும் பூதகணங்களையும் வழிபடுகின்றனர். ஸோ இந்த பிக்சர்ல பார்த்தீங்கன்னா தெரியும். அதான் கீழ இருக்கிற பிக்சர பாருங்க. அத மரம் எல்லாம் இருக்கு இல்லையா? அது வந்து சுடுகாட்டுல போயிட்டு வழிபடுறாங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, மேல மனுஷனா வழிபடுறாங்க. அது வந்து தமோகுணம். அதுக்கு மேல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிவன், பிரம்மாவ வழிபடுறாங்க. தெய்வ வழிபாடு. அது வந்து பார்த்தீங்கன்னா, சத்வ குணத்துல இருக்கவங்க. இல்லையா? ஸோ இந்த 3 குணங்கள்ல இருக்கவங்க 3 விதமான வழிபாடு பின்பற்றுனாங்க. அதுக்கு ஏத்த மாரி அவங்க பலன் அடைவாங்க. அப்புறம் இந்த பக்கம் ஒருத்தவங்க வந்துச்சுங்க, கையில வந்து சூலம் ஏத்தி பிரார்த்தனை பண்றாங்க. அதெல்லாம் வந்து வேதங்கள்ல சொல்லவே இல்ல. தன்னை உடல வந்து வற்புறுத்திட்டு ஒருத்தவங்க பிரார்த்தனை செய்யணும்னு சொல்லிட்டு வேதங்கள் சொல்லவே இல்ல. அத நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஹரே கிருஷ்ணா. ஸோ இதெல்லாம் அவங்களுடைய நம்பிக்கை பேசிஸ்ல தான் அவங்க வழிபடுறாங்க. ஏன் ஒருத்தன் தேவர வழிபடுறான்னா, அவனுடைய நம்பிக்கை அது. இல்லையா? அதனால அத வழிபடுறான். ஓகே. ஸோ பட் இதெல்லாம் கடந்து நம்ம வெளிய வரணும். இல்லையா?
ரஜோகுணம், தமோகுணம் அண்ட் சத்துவகுணத்திலிருந்து வெளியே வந்து நம்ம ராதாகிருஷ்ணரை வழிபடணும். அதுதான் வந்து நம்மளுடைய ரியல் பர்பஸ். அதுதான் வந்து ரியல் ரிலீஜியஸ் இல்லைங்க. ஹரே கிருஷ்ணா. சோ இதுதான் மிக சிறந்த வழிபாடு. ராதாராணியை வழிபடுறதுதான். ஒருவனுடைய குணங்களுக்கு ஏற்பவே ஒரு குறிப்பிட்ட நம்பிக்கை உடையவனாக கூறப்படுகிறான். நம்பிக்கையும் வழிபாடு. சத்துவகுணத்தில் இருக்கவன் தேவர்களை வழிபடுகிறான். அதனால அவன் எங்க போவான்? சொர்க்கலோகத்துக்கு போவான். ரஜோகுணம் இருக்கவன் அசுரர்களை வழிபடுகிறான். அதாவது நடுவுல இருக்க பிக்சர் பாருங்க. மனுஷனை இப்ப நிறைய காசு இருந்தா அவன் தான் கடவுள் இல்லையா? கடவுள் யாருன்னா அவன் கிட்ட நிறைய காசு இருக்கணும், பந்தாவா வாழணும். ஓகே. சோ ஹரே கிருஷ்ணா. தமோ குணத்துல இருக்கவங்களும் பேய்களையும் பூதங்களும். இன்னும் வந்து சில பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த சுடுகாட்டுல போயிட்டு எல்லாம் வந்து கும்பிடுவாங்க இல்லையா? சோ அவங்கதான் தமோ குணத்துல இருக்கவங்க. நினைவில் கொள்ளவும், எதை திவ்யமான தலத்தில் நிலை பெறுபவர்கள் பரமபுருஷ பகவானை வழிபட முடியும். சாஸ்திர ஞானமோ சாஸ்திரத்தில் முழு நம்பிக்கையோ இல்லாதவர்கள் பரமபுருஷ பகவானை தவிர மற்றவர்களை வழிபடுவார்கள். ஓகேங்களா? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பிரபு ஸ்கிரீன் தெரியுதுங்களா? தெரியுதுங்க மாதாஜி. படிங்க பிரபு. हरे कृष्णा. आशास्त्र विहितं घोरं तपन्यन्ते ये तपोजनः दम्भ अहंकार संयुक्त कामराग बालवतः कर्षायन्तः शारीर स्तां भूत ग्रहम् अच्छस्तः मां चैवन्त शारीर स्तं तन्विदः आशुर निश्चयन्. हरे कृष्णा. காமம் மற்றும் பட்டுதலின் பலவந்தத்தால் சாஸ்திரங்களில் பரிந்துரைக்கப்படாத கடுமையான தவங்களை தற்பெருமையுடனும் அகங்காரத்துடனும் செய்பவர்கள் உடலின் ஜட மூலக்கூறுகளை துன்புறுத்துவது மட்டுமின்றி உள்ளே உறைந்துள்ள பரமாத்மாவையும் துன்புறுத்துகின்றனர். அத்தகைய முட்டாள்கள் அசுரர்களாக அறியப்படுகின்றனர் இல்லையா? சோ நம்ம நிறைய பேர் பாக்குறோம். அதாவது இந்த தீ மிதிப்பாங்க, கையில சூலம் போத்திப்பாங்க, அப்புறம் வந்து வாயில வந்து வேல் குத்திப்பாங்க. இதெல்லாம் வந்து எந்த வேதங்களும் சொல்லல. அந்த மனுஷன் என்ன பண்றான்? தன்னையும் கஷ்டப்படுத்துகிறான், உள்ள இருக்கக்கூடிய பரமாத்மாவையும் கஷ்டப்படுத்துறான். ஓகேவா? இந்த பிக்சர்ல நம்ம பாக்குறது பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து யோகங்கள் பண்றோம்னு சொல்லிட்டு தலைகீழா வந்து நிக்கிறது. அதாவது தன்னை தலையை வந்து மண்ணுக்குள்ள வச்சுக்கிட்டு காலை உயர்த்தி நிக்கிறது. அப்புறம் வந்து பெரிய அதுக்கு அடுத்து 2வது பிக்சர்ல பாத்தீங்கன்னா கீழே வந்து வலுவான பொருளை தூக்கி நிக்கிறது. அதெல்லாம் தேவையே இல்லை. கடவுள் வந்து அதை பண்ணுன்னு சொல்லவும் இல்லை. அப்புறம் இந்த ஸ்லோகத்துக்கு பக்கத்துல ஒரு பிக்சர் இருக்கு பாருங்க. மண் புத்து இருக்கு இல்லையா? பாம்பு புத்து, அது வந்து எறும்பு புத்து. அந்த எறும்பு புத்துல ஒருத்தர் வந்து இருக்கிறார். அது யாருன்னு பாத்தீங்கன்னா இரண்யகசிப்பு வந்து தவம் பண்ணுவார். அதாவது அவருடைய தமையன் இரண்யாக்ஷன் வந்து விஷ்ணுவால வராக அவதாரம் எடுத்து கொல்லப்பட்டார். அதனால அவருக்கு வந்து தான் வந்து மரணம் அடையக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டு கடும் தவம் பண்ணுவார். அவன் பண்ண தவத்தால எத்தனை வருஷங்கள் பண்ணியிருப்பாருன்னு யோசிச்சு பாருங்க. எறும்பு புத்தே அவர் மேல வீடு கட்டிடும். ஓகேவா? அதனால அவர் உடம்பு பாத்தீங்கன்னா செதில்கள்லாம் சாப்பிட்டு எலும்பு கூடுவா ஆயிடுவார். பாதி உடம்பா இருக்குது, பாதி எலும்பு கூட இருக்கு. அந்த பிக்சர்ல நீங்க பார்க்கலாம். அவ்வளவு அளவுக்கு கோரமான தவத்தை பண்றாரு. அவருக்கு உடம்புல இருந்து வரக்கூடிய வெப்ப ஜுவாலையினால மேல் கிரகங்கள்லாம் தாக்கப்பட்டது. அதனால அங்க இருக்கக்கூடிய தேவர்கள்லாம் என்ன பண்ணாங்க? அங்க இருக்க முடியலன்னு சொல்லிட்டு பிரம்மா கிட்ட போயிட்டு சரணடைறாரு. அப்போ வந்து இது என்னப்பா நீ இப்படி தவம் பண்றியே, உன் தவத்தை நோக்கி நான் மெச்சினேன், என்ன வரம் வேணும்னு சொல்லிட்டு கேட்கிறார். சோ இது மாதிரி வந்து இதுவரையும் அவர் என்ன சொல்றாருன்னா, இதுவரை யாரும் இப்படி வந்து தவம் பண்ணதே இல்லை, இத்தனை வருஷங்கள் இவ்வளவு அளவு கடுமையா பண்ணதே இல்லை, தன்னை உடலை வருத்தி நீ பண்ணியிருக்கிற, உனக்கு என்ன வேணும் கேளுன்னு சொல்லிட்டு கேட்கிறார். அவர் வந்து சாகாத வரத்தை கேட்பார். அவர் சொல்லுவாரு, எனக்கே அது இல்லப்பா, நானே ஒரு நாள் சாவேன், அதெல்லாம் எனக்கு கொடுக்கறதுக்கு யோகியத்தையும் இல்லை, தகுதியும் என்கிட்ட இல்லவே இல்லைன்னு சொல்லுவார். அப்புறமா தான் அவர் ஸ்மார்ட்டா கேட்பார்.
நான் வீட்டுக்குள்ள சாகக்கூடாது, வெளியே சாகக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு நிபந்தனை கேட்பார். அப்படி கேட்டாலும் அவர் மரணமா தழுவலையா? ஏன் அவருக்கோசம் என்ன அவதாரம் எடுத்தாரு? பிரகலாதனை காப்பாற்றுறதுக்கோசம் நரசிம்ம அவதாரம் எடுத்து இவரை வந்து வதம் பண்ணார் இல்லையா? ஹரே கிருஷ்ணா. மாதாஜி சொல்லுங்க. மாதாஜி இப்போ இங்க அந்த யோகாலாம் பண்ணிருக்காங்க இல்லைங்களா, அந்த தவம் பண்ணிருக்காங்க இல்லைங்களா, இவ்வளவு ஹார்டா வந்து சிவனை வழிபடுறவங்க அவங்க கைலாசத்துக்கு போகணும்னு தானே இது மாதிரி எல்லாம் பண்றாங்க. அதுல ஏதாவது இந்த சாஸ்திரத்துல சிவ புக்ல வந்து சாஸ்திரத்துல இது மாதிரி ஏதாவது எழுதிருக்குங்களா? அவங்க வந்து அவர் வந்து பிரம்மாவை நோக்கி தான் தவம் பண்றார் பிரபு. ஓ அப்படிங்களா? ஓகேங்க மாதாஜி. ஓகே. காமம் மற்றும் பற்றுதலின் பலவந்தத்தால் உந்தப்பட்டு சாஸ்திரங்களில் பரிந்துரைக்கப்படாத கடுமையான தவங்களை தற்பெருமை மற்றும் அகங்காரத்துடன் செய்தல் முட்டாள்தனத்தோடு உடலையும் உள்ளே பரமாத்மாவையும் துன்புறுத்துகின்றனர். ஓகேவா? பிறப்பு இறப்பு என்னும் சுழற்சியில் நித்தியமாக உழல்வது தான் அசுரத்தன்மையுடைய நபருக்கு ஒரே கதி. அவ்வாறு இருப்பினும் வேத அறிவின் பாதையில் வழிநடத்தக்கூடிய ஓர் ஆன்மீக குருவினால் உபதேசிக்கப்படும் அளவிற்கு அவர்கள் நல்ல அதிர்ஷ்டம் பெற்றால் இந்த பந்தத்தில் இருந்து விடுபட்டு இறுதியில் பரம இலக்கை அடைய முடியும். சோ இங்க என்ன சொல்றாரு? பரம இலக்கை எப்படி அடையணும்னா அதுக்கு முக்கியமா யார் வேணும்? ஆன்மீக குரு இல்லையா? ஆன்மீக குரு வச்சுக்கிட்ட நம்ம எப்படி குருன்னு அஜ்ஞானத்தை நீக்குபவர். அவர் வந்து இந்த பந்தத்துல இருந்து விடுக்கக்கூடிய வழியை அவர் சொல்லி கொடுப்பாரு. கார்த்தி பிரபு, நீங்க இதுல இருந்து 12 ஸ்லோகங்கள் படிங்க. மொத்தம் 28 இருக்கு, நீங்களா பிரிச்சுக்கோங்க. ஓகே, சரி படிங்க பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஆகாரஸ் ஹரே பிரபு வாய்ஸ் கேட்கல பிரபு. ஆகாரஸ்த்வபி சர்வஸ்ய த்ரிவேதோ பவதி பிரிய அவஸ்ததா தானம் தேசாம் வேதம் இமம் ஸ்ருணு. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஒவ்வொரு விருப்பமும் உணவிலும் கூட ஜட இயற்கையின் முக்குணங்களுக்கு ஏற்ப 3 வகையா உண்டு. இது யாகங்கள், தவங்கள் மற்றும் தானத்திற்கும் பொருத்தும் அவற்றிற்கு இடையிலான வேறுபாடுகள் தற்போது கேள் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இதுவரை அவங்களுடைய நம்பிக்கை வழிபாடு பார்த்தோம். இப்போ அவங்களுடைய உணவு முறையை வந்து பார்க்க போறோம். வாழ்வில் நாம் தேர்ந்தெடுப்பதை அனைத்தும் நம் குணங்களை குறிப்பவை. நல்ல விஷயம் என்னவென்றால் நாம் எந்த குணத்துடன் சங்கம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்கிறோமோ அதில் கட்டுப்படுகிறோம். ஆகையால் நமக்கு உயர்வதற்கு வாய்ப்பு உள்ளது. ஓகேங்களா? ஸோ நம்ம சாய்ஸ் பண்ணிக்கலாம் இங்க. இல்ல எங்குமே இங்க வந்து வலுக்கட்டாயம் யாருமே வந்து ஃபோர்ஸ் பண்றது இல்ல. அது இங்க வந்து நமக்கு சுதந்திரம் இருக்கு. எந்த குணத்தை எடுத்துட்டு நான் எப்படி வாழணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சுதந்திரத்தை வந்து நம்ம சரியா யூஸ் பண்ணிக்கணும் இல்லையா? ஸோ இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்றாங்க, ஒரு விஷயத்த வந்து தயாரிக்கிறேன்னு சொல்லிட்டு தயாரிக்காங்க இல்லையா? அவங்க வந்து மூடர்களா ஆறாங்க இல்லையா? ஸோ அவங்க வந்து இப்போ நான் அதான் நேத்து பார்த்தோம் இல்லைங்களா, நான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வராங்க. அவங்களுடைய கொள்கைகளை வந்து உருவாக்கிக்கிறாங்க இல்லையா? அது வந்து தவறான சமுதாயத்தையே வந்து தவறா வந்து நடத்துது இல்லையா? அந்த மாதிரி விஷயத்துல இருந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் இல்லையா? உணவு முக்குணங்கள். ஓகே. ஸோ இந்த பிக்சர்ல நம்ம பார்க்கலாம், பழங்கள் இருக்கு, அப்புறம் ஃப்ரை ஐட்டம்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ கெட்டு போன வாழைப்பழம் இருக்கு, மாംസ உணவுகள் இருக்கு இல்லையா? ஸோ சத்துவ குணத்துல இருக்கவங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைவானது, சாறு உள்ளது, மகிழ்விப்பது கூடிய உணவுகள். அதாவது பழங்களை வந்து சாப்பிடுவாங்க, காய்கறிகளை சாப்பிடுவாங்க, தானியங்கள் அதுதான் ஃபர்ஸ்ட் பிக்சர்ல இருக்கு பாருங்க மேல. அதை வந்து யாரு சாப்பிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சத்துவ குணத்துல. அதனால விளைவு என்ன? அவங்களுக்கு நீண்ட ஆயுள் வந்து கிடைக்குது, அப்புறம் தூய்மை அடைகிறார்கள். ஓகே, பலம் இருக்கும் அவங்களுக்கு, நோயின்றி இருத்தல், மகிழ்ச்சியாகவும் இருப்பாங்க. அதே வந்து ரஜோகுணத்துல இருக்கவங்க வந்து பாத்தீங்கன்னா கசப்பு, புளிப்பு, சூடு, உரப்பு, எரிவதை, இந்த ஃப்ரை ஐட்டம்ஸ் இங்க 2வது பிக்சர்ல இருக்கு இல்லையா மேல, அதை வந்து சாப்பிடுவாங்க, ஸ்பைசி ஃபுட்டா சாப்பிடுவாங்க.
காரசாரமா சாப்பிடுவாங்க. அதனால விளைவு என்ன? நோய் வரும். அல்சரு, துன்பம், துயரம் வரும். ஓகே. அதுக்கு அடுத்தது 3வது குணம், அறியாமல் இருக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த கீழ இருக்க பிக்சர்ல பாருங்க, ஊசி போனதும், அழுகி போனதும், மாംസ ஆகாரங்கள், அப்புறம் வந்து வைன் அது மாதிரி எது தீண்டத்தகாத பொருட்கள வந்து அவங்க சாப்பிடுவாங்க. ஓகே. அதனோட விளைவு பார்த்தீங்கன்னா, தொற்று நோய் வரும். அப்புறம் வந்து மாசுபடுத்தும், இளமையில் மரணம் ஏற்படும் இவங்களுக்கு. ஸோ உணவு விதத்துல பார்த்தீங்கன்னா, உண்ணும் உணவே நம்மை உண்டாக்குகிறது. இல்லையா? வாட் யூ ஈட் தட் ஃபார்ம்ஸ் யுவர் பாடின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? வாட் யூ ஈட் யூ ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நம்ம தேர்ந்தெடுக்கணும். நம்ம என்ன மாரி உணவுகள நம்ம சாப்பிடணும்னு சொல்லிட்டு. ஸோ மிக சிறந்த உணவு எது? சத்துவகுணமும் இல்ல, கிருஷ்ணபிரசாதம். ரஜோகுணமும் உணவும் இல்ல, தமோகுண உணவும் இல்ல. கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பிரசாதத்த வந்து நம்ம சாப்பிடணும். நாமெல்லாம் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, வெஜிடேரியன் சொல்லக்கூடாது. சைவர்கள்ன்னு சொல்லக்கூடாது. பிரசாதர்கள். அதுதான் வந்து மிக சிறந்தது. ஓகேவா? பரமபுருஷ பகவான் உண்ட மிச்சம் வந்து குணங்களுக்கு அப்பால். அதுதான் வந்து அது பிரசாதம். பிரசாதம்னா குங்குமம், விபூதி அது மாத்திரம் இல்ல. அதாவது இப்ப அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த சரணாமிர்தம்னு சொல்லுவோம். அது அவருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட சாப்பாடு வந்து பிரசாதம் சொல்லுவோம். அதுதான் வந்து சுத்த சத்துவ குணத்துல இருக்கவங்க எடுத்துப்பாங்க. ஸோ நாம் சைவர்கள் அல்ல, நாம் பிரசாதர்கள். பிரபு படிங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஆயுஸ் தத்வ பலாரோக்கிய சுகப்பிரதி விவர்தன ரஸ்ய ஸ்னிக்தா ஸ்திரகிருத்யா ஆகார சாத்வீக பிரியா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஆயுளை நீடித்து வாழ்வை தூய்மைப்படுத்தி பலம், ஆரோக்கியம், சுகம் மற்றும் திருப்தியை கொடுக்கும் உணவுகள் சத்துவகுணத்தில் இருக்கும்போது பிரியமானவை. இத்தகைய உணவுகள் ரசமுள்ளவை, கொழுப்பு சத்து, ஊட்டச்சத்து மிக்கவை, இதயத்திற்கு இதமளிப்பவை ஆக உள்ளன. ஸோ இந்த இருக்கக்கூடிய பிக்சரை நம்ம பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா நன்மை அளிக்கக்கூடிய உணவு பொருட்கள் தான் இருக்கு. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், சாராம்சமா கடவுள் தான் இருக்கிறார். இந்த பழங்களின் சுவையாவும் சாரமாவும் கடவுள் தான் இருக்கார். இது மாதிரி சுவைக்கும் போது நம்ம வந்து ஒரு இனிப்பான ஒரு மாம்பழம் சாப்பிடும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருப்போம் இல்லையா? நல்லா இருக்குது, இன்னும் வேணும்னு சொல்லிட்டு சாப்பிடுவோம் இல்லையா? ஸோ இதனால சந்தோஷம் வருது. அப்புறம் வந்து ஊட்டச்சத்து இருக்கு. ஊட்டச்சத்து இருக்கிறதுனால அவங்க வலிமை உடையவராக இருக்கிறாங்க. ஆயுட்காலம் அதிகமா இருக்கு. ஓகேவா? அடுத்த ஸ்லோகம் பிரபு. ஹரே கிருஷ்ணா. கட்வம்ல லவானாத் யுஷ்ண தீஷ்ண ருஷ விதாகின ஆகார ராஜஸ்யேஷ்டா யுகதோஷோ காமாய பிரதா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. மிகவும் கசப்பான, மிகவும் புளிப்பான, உப்பு நிறைந்த, சூடான, காரமான, உலர்ந்த மற்றும் எரிகின்ற உணவுப் பொருட்கள் ரஜோகுணத்தில் இருப்பவர்களுக்கு விருப்பமானதாகவும், இத்தகைய உணவுகள் துன்பம், சோகம் மற்றும் நோயை உண்டாக்குகின்றன. ஸோ இப்போ காரசாரமா சாப்பிட்டா என்ன ஆகும்? அல்சர் வரும். அப்புறம் வந்து லூஸ் மோஷன் ஆகும். அதனால உப்பு அதிகமா இருக்குது இல்லையா? அதனால என்ன வரும்? பிபி எல்லாம் வரும் இல்லையா? அது கடைசியில துன்பத்திலயும் சோகத்திலே தான் முடியுது அவங்களுடைய சாப்பாட்டு பழக்கம். நெக்ஸ்ட் பிரபு. ஹரே கிருஷ்ணா. யதா யாமம் கதரசம் பூதி வர்ஷியுதம் செய்ய யத் உத்திஷ்டம் அபிசாமேத்யம் போஜனம் தாமச பிரியம். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தமோ குணத்துல இருக்கவங்க வந்து என்ன சாப்பிடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, சுவையற்ற, ஓகே, பழைய, ஊசி போன, எச்சில் பட்ட, தீண்டத்தகாத பொருட்களை கொண்ட உணவுகள் தமோ குணத்தில் உள்ள மக்கள்கள் விரும்புகின்றன. அப்புறம் வேதங்கள்ல ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா, சமைச்சு 3 மணி நேரத்துக்குள்ள சாப்பிடணும். 3 மணி நேரத்துக்கு பிறகு ஆனா அந்த சாப்பாடு வந்து தமோ குணத்துல சேர்ந்ததுன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்லையா? ஸோ இந்த லைஃப்ல பிராக்டிக்கலா வந்து இதெல்லாம் கஷ்டம். அதே அந்த உணவை வந்து பிரசாதமா ஆக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, அது வந்து எக்ஸப்ஷன் ஆகுது. ஹரே கிருஷ்ணா. ஸோ இதுதான் வந்து சத்துவ குணத்துல இருக்கவங்க சாப்பிடுறாங்க. ஆரோக்கியமான, ரசமுள்ளவையாக, திருப்தி உள்ளவையாக அளிக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்டு நீண்ட ஆயுளோடனும் பலத்தோடும் வாழ்கிறார்கள். ரஜோகுணத்துல இருக்கவங்க கசப்பான, புளிப்பான, காரமான உணவை சாப்பிட்டு துன்பத்திலும், சோகத்திலும், நோயிலும் பாதிக்கப்படுகிறார்கள். தமோ குணத்தில் இருக்கும் பார்த்தீங்கன்னா, சுவையற்ற, ஊசி போன, அழுகி போன உணவுகளை சாப்பிட்டு தொற்று நோய், மாசுபடுத்தும், அற்ப ஆயுள் தரும் வாழ்க்கையை வாழ்கிறார்கள். நாம் என்ன சாப்பிடுகிறோமோ அது ஆகிறோம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா யாகங்களின் முக்குணங்கள் பத்தி பார்க்க போறோம். ஆஹ்
இப்போ நம்ம வந்து 11வது ஸ்லோகம் படிங்க பிரபு, கார்த்தி பிரபு. ஹரே கிருஷ்ண மாதாஜி. அபலாங் शिबिर यज्ञो विदिष्टेशाय इच्यते यष्टव्यम एवेदिमन समादाय स सात्विक. हरे कृष्ण माताजी. சாஸ்திர விதிகளின்படி கடமையை நிறைவேற்றுவதற்காக பலனை எதிர்பார்க்காத நபர்களால் செய்யப்படும் யாகம் சத்வகுணத்தில் சார்ந்ததாகும். ஸோ எதையுமே அவன் எதிர்பார்க்க மாட்டான். சாஸ்திரத்துல என்ன சொல்லியிருக்குதோ அந்த என்னுடைய கடமை நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு பலனை எதிர்பார்க்காம செய்வாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா யாகங்கள் வந்து எப்ப செஞ்சுட்டு இருந்தாங்க? திரேதா யுகத்துல செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நல்ல பிராமணர்கள்லாம் இருந்தாங்க, கற்றறிந்த பண்டிதர்கள் இருந்தாங்க. ஸோ அரசர்களும் நல்ல பக்தர்களா இருக்கக்கூடிய அரசர்கள் இருந்தாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா யாகங்கள் விதிமுறைப்படி வந்து பண்ணாங்க. அப்புறம் எந்த ஒரு யாகம் யக்னம் பண்ண பிறகு தான தர்மம் பண்ணணும், அப்புறம் பிரசாதம் விநியோகிக்கணும். இதெல்லாம் வந்து செஞ்சுட்டு வந்தாங்க. ஓகேங்களா? 12வது படிங்க கார்த்தி हरे பிரபு. कृष्ण. अभिसन्धायतु बलं तम्बार्धम् अभिसैव यत् इच्यते परदेश श्रेष्ठ तम यज्ञम वित्ति राजसम. हरे कृष्ण माताजी. ஆனால் ஏதேனும் பௌதிக நன்மையை அடைவதற்காக அல்லது தற்பெருமைக்காக செய்யப்படும் யாகம் பாரதர்களின் தலைவனே ரஜோகுணத்தை சார்ந்தது என்பதை அறிவாயாக. ஸோ தன்னுடைய பெருமையை வளர்த்துக்கணும், தன்னுடைய பெயர் புகழ் எல்லா இடத்துல பரவணும்னு சொல்லிட்டு செய்யறது வந்து ரஜோகுணத்துல செய்யறதுன்னு சொல்றாங்க. ஏதோ பௌதிக நன்மைக்காக அடைவது. இது வந்து நிறைய பார்க்குறோம். அதாவது எனக்கு வந்து ப்ரமோஷன் கிடைக்கணும், எனக்கு வந்து கல்யாணம் ஆகணும், குழந்தை பிறக்கணும்னு சொல்லிட்டு இந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா பௌதிக எதிர்பார்ப்போட யாகங்கள்லாம் பண்றாங்க இல்லையா? அதே வந்து தமோகுணத்துல இருக்கவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா சாஸ்திரங்கள் வழிகாட்டுதல் இல்லாம பிரசாதம் விநியோகிக்காமலும் வேத மந்திரங்கள் பாராயணம் செய்யாமலும் பூஜாரிக்கு வந்து தட்சணை கொடுக்காமல் கடவுள் மேல நம்பிக்கை இல்லாம அவங்களா ஒரு மன விருப்பத்துக்கு படி ஒரு யாகங்களை பண்ணுவாங்க. அதனால ஒரு நன்மையும் இல்லை. ஓகேங்களா? இந்த 3 குணங்களுடைய வித்தியாசமான யாகங்களை பார்த்தோம். ஆனா இந்த கலியுகத்துக்கு வந்து சிறந்த யாகம் எதுன்னு பாத்தீங்கன்னா ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் ஜபிப்பதுதான் வந்து மிக சிறந்த யாகம். அத வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீமத் பாகவத்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பிக்சர்ல நம்ம பார்க்கலாம் 4 விஷயம் இருக்கு. கிருதே தியாயதோ விஷ்ணும் திரேயதோம் யஜதே மகை துவாபரே பரிச்சாரியாயாம் கலௌ தரி கீர்த்தனாத். ஸோ கலோ தரி கீர்த்தனாத். கலோன்னு இந்த கலிகாலத்துல வந்து கீர்த்தனம் தான் பண்ணணும்னு சொல்றாங்க. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் பிக்சர்ல பாத்தீங்கன்னா ஒருத்தர் தவம் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா? ஒரு ரிஷி வந்து தாடி வச்சுட்டு தவம் பண்ணிட்டு இருக்காரு. அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான ஆயுசுக்கள் ஆயுட்காலம் இருந்துச்சு. அதனால அவங்க வந்து என்ன வேணுமோ அதை தவம் பண்ணி அடைஞ்சாங்க. அதுக்கு அடுத்த பிக்சர்ல பாத்தீங்கன்னா யாகங்கள் பண்ணாங்க. யாகங்கள் பண்ணி அதனால வரக்கூடிய பலன்களை அனுபவிச்சாங்க. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா துவாபர யுகத்துல கோயில் வழிபாடு பண்ணாங்க. ஓகேங்களா? விக்கிரகங்கள்லாம் வச்சு வழிபாடு பண்ணிட்டு வந்தாங்க. இப்ப கலியுகத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து என்ன பண்றாங்க? நாமஸ்மரணம் பண்றாங்க. இதுதான் வந்து அங்கீகரிக்கப்பட்டது. இதை பண்ணாவே நமக்கு போதும். ஸோ ஹரே கிருஷ்ணா மகா மந்திரத்தை உங்கள் உயிர் நாடியாக ஆக்குங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வேதங்கள் சொல்லுது. ஓகே. ஸோ 13வது ஸ்லோகம் படிங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. விதிஹீனம் ஆஸ்ரித்தனம் மந்திரஹீனம் ஆதக்ஷணம் ஸ்ரத்த விராஹிதம் யஜ்ஞானம் தாமசம் பரிச்சக்ஷதே. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண பிரபு. நீங்க 20 ஸ்லோகம் வரையும் முடிச்சிருங்க. சாஸ்திர ஓகே விதிகளை மதிக்காமல் பிரசாத விநியோகமின்றி வேத மந்திரங்களின் உச்சாடனமின்றி புரோகிதர்களுக்கான தட்சிணையின்றி நம்பிக்கையின்றி செய்யப்படும் யாகம் வந்து தமோ குணத்தை சேர்ந்தது இல்லையா? ஸோ அதனால அவனுக்கு எந்த ஒரு பலனும் கிடைக்காது. ஓகேவா? ஸோ அது வந்து வேஸ்ட். ஓகேவா? இப்போ வந்து எதை பத்தி பார்க்க போறோம்னா இதுவரை என்னென்ன பார்த்தோம் சொல்லுங்க. தமோ குணம் ரஜோகுணம் மாதாஜி. அது என்னென்ன செயல்கள் பத்தி பார்த்தோம். சாப்பிட்ற விஷயம், அவங்க கரெக்ட். அவங்க பஜனை பண்றது, கடவுளை அடையிற விதங்கள் பார்த்தோம் மாதாஜி.
ஓகே ப்ரோ. இப்ப வந்து நடத்தை, பேச்சு, மனத்த பத்தி பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ சத்வகுணத்துல இருக்கவங்க பார்த்தீங்கன்னா, மரியாதையாகவும், கடமையாகவும் வழிபாட்டை செய்வார்கள். ரஜோகுணத்துல இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு இது வேணும். ஒரு டிமாண்டிங் ஒரு தன்னோல தன்னல் நோக்கங்களுக்காக மரியாதை, சுய மகிழ்ச்சிக்கான விருப்பம் அவங்ககிட்ட இருக்கும். தமோ குணத்துல இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா, மற்றவர்களை அழிப்பதற்காக சக்தி பெற வேண்டும். தன்னைத்தானே சித்திரவதை செய்து கொள்வார்கள். ஓகேங்களா? ஸோ அடுத்தவர்களை அச்சுறுத்துவதற்காக தன்னைத்தானே சித்திரவதை செய்து கொள்வது. மற்றவர்களை நம் வழிக்கு வர வைப்பதற்காக அவர்களை சித்திரை செய்வதோ இரண்டும் மனித வாழ்வுக்கு பாதகமானவை. அதாவது சில பேர் எல்லாம் பிளாக்மெயில் பண்ணுவாங்க. நீ என் கூட இல்லைன்னு வச்சுக்கோயேன், நான் இப்படி பண்ணுவேன். நீ எனக்கோசம் இதை செய்யலைன்னா நான் இதை பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது வந்து ஒரு நம்ம அவங்க மேல அதிகமா பாசம் வச்சிருக்கோன்றது அவங்களுக்கு தெரிஞ்சுட்டு இது மாதிரி பண்ணுவாங்க இல்ல. இதெல்லாம் வந்து பாதகமானது. ஓகே. பேச்சுக்களில் இதுக்கு ரிலேட்டடான ஸ்லோகம் முடிச்சுக்கலாம். அதுக்கு அடுத்து ஸ்லோகம் படிங்க பிரபு. ஹரே கிருஷ்ணா. தேவ த்விஜ குரு பிரக்யா பூஜனம் சௌச்சம் அர்ஜவம் பிரம்மச்சாரியம் அஹிம்சச்ச சாரீரம் தப உச்சதே. ஹரே கிருஷ்ணா. ஒரு நிமிஷம் பிரபு, பிபிடி போயிடுச்சு, எடுத்துட்டு வந்துடுறேன். ஓகே. When worship of faith in the government, the spiritual master, the body, and the non-violent worship of the first body. பிபிடி தெரியுதுங்களா பிரபு? ஹரே கிருஷ்ணா. தெரியுதுங்க மாதாஜி. ஸ்லோகம் படிச்சிட்டீங்க தானே பிரபு? இன்னொருத்தையும் படிக்கிறது. ஓகே. இல்ல ஹரே நான் இப்போ கிருஷ்ணா. முதல் படிச்சுக்கிறேன் பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஓகேங்க. முழுமுதற் கடவுள், பிராமணர்கள், ஆன்மீக குரு, பெரியோர்களான தாய் தந்தையர் ஆகியோரை வழிபடுதல் மற்றும் தூய்மை, எளிமை, பிரம்மச்சரியம், அகிம்சை முதலியவை உடலின் தவங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து உடலின் தவங்களை பத்தி சொல்றாங்க. ஸோ அங்க வந்து என்ன இருக்கு? தூய்மை இருக்கு. ஹரே கிருஷ்ணா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல இயல்பா ஒவ்வொரு குடும்பத்துல இருந்துச்சு இல்லையா? அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, எழுந்த உடனே வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்களை வழிபடுவாங்க, அம்மா அப்பாவை வழிபட்டு தான் வெளியே போவாங்க இல்லையா? அதனால அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிம்பிளாவும் இருந்துச்சு, தூய்மையாவும் இருந்துச்சு, பிரம்மச்சரியம் அனுஷ்டிக்க முடிஞ்சிச்சு, அகிம்சை இருந்துச்சு. பட் இதெல்லாம் வந்து நாள்பட என்ன ஆச்சு? எல்லாமே வந்து போயிடுச்சு இல்லையா? இப்போ வந்து வருஷத்துல ஒரு நாள் அவங்க பேரண்ட்ஸ் கால விழுறதே வந்து பெரிய விஷயமா இருக்கு இல்லையா? சோ உடலின் தவம்னு எடுத்துட்டு என்னென்ன இருக்கு இங்க வந்து 5 விஷயம் சொல்றாங்க. அதாவது முதல் வந்து வழிபாடு. அவங்க என்ன வழிபாடு பண்றாங்க? முழுமுதற் கடவுளை வழிபடுறாங்க, பிராமணர்களா இருக்காங்க, ஆன்மீக குருவை ஏத்துக்கிறாங்க, தாய் தந்தையரை வந்து மரியாதை பண்றாங்க. அதனால அவங்களுடைய மனசு வந்து தூய்மையா இருக்குது. ஸோ அவங்க வாழக்கூடிய வாழ்க்கை எளிமையா இருக்குது. அவங்க தன்னுடைய வாழ்க்கையில என்ன கொள்கையை ஃபாலோ பண்றாங்கன்னா அகிம்சை. ஓகேவா? அப்புறம் வந்து பிரம்மச்சரியனும் அனுஷ்டிக்கிறாங்க. அதனால உடல் தவம் வந்து இருக்கு அவங்க கிட்ட. ஓகேவா? உடல் வந்து தூய்மையா வச்சுக்கிறாங்க. ஓகே. ஸோ ஹரே கிருஷ்ணா. நெக்ஸ்ட் ஸ்லோகம் படிங்க. ஹரே கிருஷ்ணா. அனுத்வேக கரம் வாக்கியம் சத்யம் பிரியஹிதம் சயத் ஸ்வதயாய பாயசனம்
चैव वन्मयं तप उच्यते. हरे कृष्णा. உண்மையானதும் இனிமையானதும் நன்மை அளிப்பதுமான பேச்சு பிறரது மனதை துன்புறுத்தாத பேச்சு வேத இலக்கியங்களை முறையாக உச்சரித்தல் ஆகியவை வாக்கின் தவங்கள் ஆகும். ஸோ இதை வந்து யார் ஃபாலோ பண்றாங்க? வாக்கின். இப்ப வந்து உடலை பத்தி பார்த்தோம், இப்ப வாக்கின் தவங்கள். ஸோ அவங்களுடைய பேச்சு எப்படி இருக்கணும்? ரொம்ப வந்து யாருடைய மனசையும் துன்புறுத்தக்கூடாது இல்லையா? இனிமையானதும் நன்மை அளிக்கக்கூடியதா இருக்கணும். ஓகே, அந்த மாதிரி வார்த்தையை வந்து நம்ம பேசணும். ஓகே, நம்ம யோசிக்கணும் பேசுறதுக்கு முன்னாடி, நான் பேசுறது உண்மையா, இது நல்லா இருக்குதா, இது எதிரிக்கு எதிரில இருக்கிறவனுக்கு வந்து நன்மை அளிக்கக்கூடியதான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு பேசணும். ஹரே கிருஷ்ணா. हरे कृष्णा. मनः प्रसादः सौमत्वं मौनम् आत्मविनिग्रहः भाव संशुद्धि इति यत् तपो मानसम् उच्यते. हरे कृष्णा. புத்தி, எளிமை, மௌனம், சுய கட்டுப்பாடு, தனது இருப்பின் தூய்மை ஆகியவை மனத்தின் தவங்களாகும். ஸோ மனசின் தவங்கள் என்னென்ன? எதை இருக்குதோ அதை திருப்தியோட கொண்டு எளிமையாகவும் மௌனத்தை வந்து கடைபிடித்தும் சுய கட்டுப்பாடனோட வாழ்கிறார்கள். இதுதான் வந்து மனதின் தவங்கள். ஸோ இப்போ என்னென்ன பார்த்தோம்? உடல், மனசு, வாக்கின் தவங்களை பார்த்தோம் இல்லையா? ஸோ மனதின் தவம் எளிமை, திருப்தி, மௌனம், சுய கட்டுப்பாடு. இதுதான் ஒருத்தருடைய இருப்பா இருக்கணும் இல்லையா? இப்ப மேல இருக்கிற ஸ்லைடுக்கு போலாம். இந்த ஸ்லோகம் முடிச்சிடணும் இல்லையா? சோ நம்ம சொன்னதே வந்துதான் இங்க பண்ணிருக்காங்க. ஓகேவா? சோ பேச்சுக்களின் முக்குணங்கள். சத்துவ குணத்துல இருக்கவங்க எப்படி பேசுவாங்க? சத்தியத்தை தான் பேசுவாங்க. தான் பேசுனால மற்றவங்களுக்கு வந்து சந்தோஷம் வருதா, பயனுள்ளதா இருக்குதான்னு பார்ப்பாங்க. ஆனா ரஜகுணத்துல இருக்கவங்க வந்து பாத்தீங்கன்னா அதிகாரத்துவாவும் பேசுவாங்க. அப்புறம் வந்து அவங்க பேசுறதுல பொய் இருக்கும், சுயநலம் இருக்கும், வதந்தியை கிளப்பி விடுவாங்க. அதே தமோ குணத்துல இருக்கவங்க வந்து பாத்தீங்கன்னா பொய்யையும் தூண்டுவதும் தீங்கு இழைப்பதும் வந்துதான் செய்வாங்க. சப்தத்தை பேதம் பிரித்தறிவும் இந்த உத்தியை கையாளுங்கள். ஓகேவா? நம்ம என்ன பண்ணணும்? நம்ம பேசுறத இனிமேலாவது நம்ம எப்படி இருக்கணும்னா, நம்ம உண்மையை பேசுறோமா, நம்ம பேசுறதுனால இன்னொருத்தவங்களுக்கு வந்து மகிழ்ச்சி கொடுக்குதா, இது பயனுள்ளதான்றத பார்க்கணும். ஓகேவா? சோ வேற ஒருத்தவங்களை திருப்தி பண்ண அளவுக்கு நம்ம வார்த்தைகள் இருக்கும். திருப்தி ஏற்றத்தையும் ஏக்கத்தையும் அளிக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா ரஜோகுணத்துடைய மனசின் குணங்கள். தமோ குணத்தை வந்து பாத்தீங்கன்னா அவன் மாயையிலும் மயக்கத்திலும் இருப்பான். அவன் எங்க இருந்து தெளிவா ஒண்ணு பேச போறான் இல்லையா? மனதை கிருஷ்ணரில் ஈடுபடுத்துவதே மிகவும் சுலபமானதாகும், ஆனந்தம் மிக்கதும் மற்றும் மிக உயர்ந்ததுமான அனுபவம் ஆகும். அது மிகவும் கவர்ச்சிகரமானவரிடம் இயற்கையாக தோன்றும் சமாதியாகும். ஓகேங்களா? சோ நம்ம பிரபு கூட 2 நாளுக்கு முன்னாடி ஷேர் பண்ணாங்க, இந்த மாதாஜி வந்து எவ்வளவு அளவுக்கு தேஜஸோட இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதுதான் மாற்றம், நாம ஜபம் பண்றதுனால வரக்கூடிய மாற்றம். ஓகே, அடுத்த ஸ்லோகம் படிங்க பிரபு. ஹரே கிருஷ்ணா. हरे कृष्णा. श्रद्धाय पराय तप्तं तपस्तत् त्रिविधं नरहि अपालकंशभिर्युक्तैः सात्विकं परिचक्षते. हरे कृष्णा. ஹரே கிருஷ்ணா. இந்த 3 வகையான தவங்கள் ஜட லாபங்களை எதிர்பார்க்காமல் மரணத்தை பரமனை திருப்தி செய்வதில் ஈடுபட்டுள்ள மனிதர்களின் உன்னத நம்பிக்கையோடு செய்யப்படும் போது சத்துவகுணத்தில் தவங்கள் என்று அழைக்கப்படும். இப்ப வந்து அவங்க என்ன மாதிரி தவங்கள் செய்யறாங்க? நம்ம இந்த பிக்சர்ல பாத்தீங்கன்னா 3 விதமான விஷயங்கள் பண்றோம். நம்ம எல்லாம் வந்து திருவண்ணாமலையில கிரிவலம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நம்மளும் கொஞ்சம் பேர் சில சமயத்துல பண்ணிருக்கீங்களா? ஹரே கிருஷ்ணா. பண்ணிருக்கு மாதாஜி. நான் பண்ணதில்லை மாதாஜி. இல்லையா? பௌர்ணமிக்கு அன்னைக்கு போயிட்டு, குறிப்பா பௌர்ணமிக்கு போவாங்க. அது இல்லாம எல்லா நாளும் நிறைய பேர் பண்றாங்க இல்லையா? அது மாதிரி இங்க என்ன பண்றாங்கன்னா, இது வந்து விருந்தாவனம் இருக்கு இல்லையா? கிருஷ்ணர் பிறந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த விருந்தாவனத்துல வந்து கோவர்தன மலை இருக்கு. அந்த விருந்தாவனத்தையும் பரிக்கிரமம் பண்றாங்க. பரிக்கிரமம்னா நம்ம கிரிவலம் பண்றோம் இல்லைங்களா? காலால நடந்துட்டு சுத்திட்டு வரோம் இல்லையா? அதுதான் வந்து பரிக்கிரமம்னு சொல்றாங்க. அந்த விருந்தாவனத்தையும் பரிக்கிரமம் பண்றாங்க. கோவர்தன மலையை வந்து கிருஷ்ணர், சாட்சாத் பகவான் கிருஷ்ணர்னு சொல்லிட்டு வழிபட்டு அதனை வந்து பரிக்கிரமம் பண்றாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கங்கால வந்து மாயாப்பூர்ல வந்து கங்கை நதி ஓடுது. அதையும் வந்து பாத்தீங்கன்னா போட் ஃபெஸ்டிவல் சொல்லிட்டு நடக்கும். அப்ப வந்து பரிக்கிரமம் பண்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட். ஹரே கிருஷ்ணா. हरे कृष्णा. सत्कार मन पूर्जतं तपोदम्भेन चैव यत् क्रियते एतत् प्रोक्तं राजसं चलम् अदूर्वम्. हरे कृष्णा.
மானம், மரியாதை மற்றும் வழிபாட்டை பெறுவதற்காக தற்பெருமையுடன் செய்யப்படும் தவங்கள் ரஜோகுணத்தில் இருப்பவையாக கூறப்படுகின்றது. இவை சஞ்சலமானது, தற்காலிகமானது. அவன் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பண்ணுவான். அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பலன் வந்து கொஞ்ச நாள் தான் இருக்கும். ஸோ அதுக்குள்ள அதனால வந்து அவனுக்கு பயமும் இருக்கும், சஞ்சலமா இருப்பான், நிம்மதியாவும் திருப்தியாவும் இருக்கவே மாட்டான். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. மூட கிரஹேண மனோ யத் பீடா கிரியத்தே தபஹ பரஸ்யோத்சாதனார்த்தம் வதத் தமசம் உதர்ஹிதம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பிறரை அழிப்பதற்காகவோ துன்புறுத்துவதற்காகவோ அல்லது தன்னையே வருத்தி கொண்டு முட்டாள்தனமாக முறையில் செய்யப்படும் தவங்கள் தமோகுணத்தில் இருப்பவையாக கருதப்படுகின்றன இல்லையா? ஸோ இதுக்கு உதாரணம் பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து கம்சா இல்லையா? இன்னும் வந்து இந்த இப்ப கூட நிறைய பேர் தன்னை உடம்ப வருத்திட்டு பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அது மாதிரி எல்லாம் பண்றது வந்து பாத்தீங்கன்னா தேவையே இல்லை இல்லையா? அது வந்து தன்னுக்கும் வந்து கஷ்டம், அவங்களோட இலக்கு என்னவா இருக்குன்னா வேற ஒருத்தங்களை வந்து அழிக்கணும், துன்புறுத்தணும், அதுக்கோசம் அதை வந்து பண்ணுவாங்க இல்லையா? அது வந்து ரொம்ப ரொம்ப முட்டாள்தனமானது. ஓகேவா? அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேதங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இப்போ வந்து இந்த பார்த்தது எல்லாத்தையும் இந்த ஒரே ஸ்லைட்ல சம்மரியா பார்க்கலாம். முக்குணங்களில் தவம் வந்து பாத்தீங்கன்னா சத்வகுணத்துல இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா ஜட லாபங்களை எதையும் எதிர்பார்க்கவே மாட்டாங்க. நான் இதை செஞ்ச கடவுளை திருப்தி அடைவாரா, அதுதான் உங்களுக்கு மைய புள்ளியா இருக்கும். அதை வச்சு தன்னுடைய செயல்களை செய்வாங்க. அதுதான் வந்து உன்னத நம்பிக்கையுடன் வச்சு கடவுளை திருப்திப்படுத்தக்கூடிய செயல்கள் வந்துதான் சிறந்தது. ரஜோகுணத்துல இருக்கவங்க பாத்தீங்கன்னா தற்பெருமைக்காகவும் மான மரியாதைக்கோசம் நான் அதை செஞ்ச எல்லாரும் எனக்கு வந்து நிறைய ஃபேன்ஸ் அண்ட் ஃபாலோயர்ஸ் இருப்பாங்க இல்லையா, நான் இந்த உலகத்துல வந்து எனக்கு நிறைய பெயர் புகழ்ச்சி கிடைக்கும்ன்றதுக்கோசம் பண்ணுவாங்க. பட் அவங்க வந்து எப்படியாப்பட்டவங்களா இருப்பாங்கன்னா ரொம்ப மனசுல சஞ்சலமா இருக்கும், அவங்களுக்கு பயம் இருந்துட்டே இருக்கும். ஐயோ இது எனக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகுமா, ஒர்க் அவுட் ஆகாதான்னு சொல்லிட்டு சஞ்சலமானதும் வந்து தற்காலிகமானதும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே வந்து தமோ குணத்துல இருக்கவங்க வந்து பாத்தீங்கன்னா முட்டாள்தனமான முறையில் வந்து என்ன பண்ணுவாங்க, சில செயல்களை செய்வாங்க இல்லையா? அது வந்து தன்னையே வருத்தி கொள்ளுது. நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, கடினமான யோகங்கள் தவங்கள் எல்லாம் பண்றாங்க. சோ அப்படி தன்னை யாராவது வருத்திட்டு பண்ணுவாங்களா? அதனால அவனுக்கு என்ன லாபம் இல்லையா? பிறரை அழிப்பதற்காகவோ துன்பதற்காக செய்ய வேண்டிய நமக்கு வந்து நம்மளையே வந்து ரூல் பண்றதுக்கு நம்மளால முடியல, நம்ம வேற ஒருத்தவங்களை எங்க இருந்து வந்து அழிக்க முடியும், துன்புறுத்த முடியும் இல்லையா? அதெல்லாம் வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேதங்கள்ல சொல்லியிருக்காங்க. தவம் புரிவது மட்டும் போதாது, அது பரமபுருஷ பகவான் மற்றும் பக்தர்களை மகிழ்விக்கிறதா? சோ நான் செய்யக்கூடிய செயலால பக்தர்கள் வந்து சந்தோஷம் அடைறாங்களா, இல்ல கடல் வந்து திருப்தி அடைறாரான்னு தான் முக்கியம். அதுக்கு வந்து எஸ் இருந்துச்சுன்னா அந்த செயலை நம்ம செய்யலாம். ஓகேவா? இப்ப வந்து பாத்தீங்கன்னா அடுத்த பிரிவுக்கு போறோம், தானத்தின் முக்குணங்கள். ஓகேங்களா? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இங்க வந்து படிங்க. दात्वायम् इति यद् दानं दीयन्ते नुपकारिणे देशे कलच्छपत्रे च तद् दानं सात्विकं स्मिरितपम्. हरे कृष्णा. ஹரே கிருஷ்ணா. பலனை எதிர்பார்க்காமல் கடமை நிறைவேற்றுவதற்காக தகுந்த நபருக்கு முறையான இடத்தில் முறையான காலத்தில் கொடுக்கப்படும் தானம் சத்துவகுணத்தில் இருப்பதாக கருதப்படுகின்றது. ஸோ இங்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா தகுந்த நபருக்கு கொடுக்கணும், சரியான இடத்துல கொடுக்கணும், சரியான காலத்துல வந்து கொடுக்கக்கூடிய தானம் தான் சிறந்தது. அது வந்து சத்துவகுணத்தில் இருக்குதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ வேறு இந்த குணத்துல இருக்கக்கூடிய தானங்கள் எப்படியாப்பட்டது அதை பார்த்துடலாம். ஸோ அந்த ரஜகுணத்துல இருக்கவங்க வந்து பாத்தீங்கன்னா பிரதிபலனை எதிர்பார்த்து நான் இதை செஞ்சா இதற்கு எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணும் இல்லை, நம்ம ஃப்ரெண்டுக்கே ஒரு கிஃப்ட் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன், அவனும் நம்ம பர்த்டேக்கு ஏதோ ஒரு நாளைக்கு வந்து எனக்கு கிஃப்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு செய்வோம் இல்லையா? இது வந்து அனுபவிப்பதற்காக செய்தல், வேண்டா வெறுப்பாக செய்வது, இதெல்லாம் வந்து ரஜோகுணத்துல இருக்கவங்க செய்வாங்க. தமோ குணத்துல இருக்கவங்க என்ன மாதிரி செய்வாங்கன்னு பாத்தீங்கன்னா தூய்மையற்ற இடத்துல வந்து தகாத காலத்திலும் தகாத நபருக்கு வந்து கொடுக்கறது தான் வந்து தமோ குணத்துல இருக்கக்கூடிய தியானம். சோ எதுப்பா ரொம்ப ரொம்ப சிறந்த தானம் பாத்தீங்கன்னா கிருஷ்ண உணர்வு செயலுக்களுக்காக செய்வதுதான் வந்து சிறந்த தானம். ஓகேங்களா? சோ கிருஷ்ணர் நாம் என்ன கொடுக்கிறோம் என்பதை பார்ப்பதில்லை, அவர் நாம் எதை மறைத்து வைக்கின்றோமோ அதையே பார்க்கிறார்
இல்லையா? நம்ம எவ்வளவு கொடுக்குறோன்றத பார்க்க மாட்டோம். நம்ம எல்லாம் என்ன ரொம்ப திறமைசாலிங்க இல்லையா? மறைச்சு வச்சு கொஞ்சமா தான் கொடுப்போம் இல்லையா? நம்ம என்ன மறைச்சு வச்சிருக்கோன்றதான் அவர் பார்க்கிறார். பகவானின் நோக்கத்தை பூர்த்தி செய்வதற்காக அனைத்து வளங்களையும் பயன்படுத்துங்கள். அதே மிக சிறந்த தியானம். ஸோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த டைம் இல்ல, இந்த டைம் வந்து ரொம்ப ப்ரெஷியஸ். இந்த டைம் எனர்ஜியை நம்ம யாருக்கோசம் இப்ப ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம்? கிருஷ்ணருக்கோசம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுல பார்த்துட்டு அவர் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவார் இல்லையா? பிரபு கார்த்தி பிரபு இருக்கிற ஸ்லோகம் நீங்க படிங்க பிரபு. ஹரே கிருஷ்ண மாதாஜி. யத்துத் பிரதியுகா பகாகார்தம் பலமுத்திஸ்ய வாபுன தீயதே பரிக்ளிஷ்டம் தத்தானம் ராஜஸ்வம்ருதம். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பிரதி உபகாரத்தை எதிர்பார்த்து ஏதும் பலனை விரும்பி அல்லது விருப்பின்றி கொடுக்கப்படும் தானம் ரஜோகுணம் இருப்பதாக கூறப்படுகின்றன. இந்த பிக்சர்ல நம்ம பார்க்கலாம். இது வந்து ரொம்ப எப்ப காமனா இருந்துச்சுன்னா கோவிட் டைம்ல என்ன பண்ணுவாங்க, இந்த எளியவர்களுக்கெல்லாம் தானம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போயிட்டு தானம் கொடுப்பாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு ஒரு செல்ஃபியும் எடுத்துப்பாங்க இல்லையா? சில பேர் அப்படியே கொடுத்துட்டும் வருவாங்க. சில பேர் வந்து அந்த போட்டோ எடுத்துட்டு அந்த பொருளையும் திருப்பி வந்துட்டு இருக்கவங்களும் பார்த்திருப்போம். இது வந்து பாத்தீங்கன்னா ரஜோகுணத்துல இருக்கவங்க தான் இப்படி செய்வாங்க. ஏன்னா அவன் வந்து போட்டோ எடுத்து இன்ஸ்டாலயும் ஃபேஸ்புக்லயும் போட்டான்னு வச்சுக்கோங்களேன், என்ன வரும் அவனுக்கு? நிறைய ஃபாலோயர்ஸ் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு செய்யக்கூடியதுதான் ரஜோகுணத்துடைய தானம். பிரபு படிங்க. ஹரே கிருஷ்ணா. ஆதேசே காலே யத் யதானாம் யத்ததானாம் அபாத்ரே யஸ்யத் ஈயதே அது அசக்ருதம். மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தூய்மையற்ற இடத்தில், முறையற்ற காலத்தில், தகுதியற்ற நபர்களுக்கு அல்லது தக்க கவனமும் மரியாதையும் இன்றி வழங்கப்படும் தானம் தமோகுணத்தை சேர்ந்தது. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தன் இருக்கான். அவன் வந்து பாத்தீங்கன்னா ஹெல்ப், ஐ நீட் மணி ஃபார் வீட் இல்லையா? ஸோ இவன் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவனுடைய ட்ரெஸ்ஸை பாருங்க, நல்லா ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கான், கையில வந்து சிகரெட் வச்சுட்டு இருக்கான் இல்லையா? ஸோ இப்படியாப்பட்டவனுக்கு நம்ம காசு கொடுக்கலாமா, கொடுக்க கூடாதா? இல்லையா? அவன் என்ன ஆரோக்கியமா நல்லா இருக்கான், நல்ல ட்ரெஸ்ஸ போட்டு வச்சிருக்கான், அதெல்லாம் விடுங்க. அவன் கையில என்ன வச்சிட்டு இருக்கான்? சிகரெட் வச்சிட்டு இருக்கான். நம்ம கையில காசு வாங்கி அவன் என்ன பண்ணுவான்றதே தெரியாது இல்லையா? இப்படியாப்பட்டவங்களுக்கு வந்து நம்ம தானம் கொடுக்க கூடாது. நம்ம வந்து நிறைய நேரம் இதை நம்ம எல்லாம் வாழ்க்கையில அனுபவிச்சிருப்போம். பஸ் ஸ்டாண்ட்ல வந்து யாராவது ஒருத்தவங்க வந்து கேட்பாங்க, நம்மளும் போய் இத்தனை நாள் போட்டிருப்போம். பட் போடுறதுக்கு முன்னாடி இனிமேல் யோசிக்கிறோம். நம்ம கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, அவன் எந்த செயலுக்கு யூஸ் பண்றான். இன்கேஸ் அதை வச்சு ஏதாவது ஒண்ணு குடிக்கிறான், ஏதோ ஒண்ணு பண்றான்னு வச்சுக்கோங்களேன், அதை குடிச்சிட்டு ஏதோ ஒரு தவறான செயல்கள் செஞ்சான்னு வச்சுக்கோங்களேன், அதனால வரக்கூடிய பாவம் வந்து ஷேர் ஆகும், கொடுத்தவங்களுக்கும் வந்து ஷேர் ஆகும். அதனால எச்சரிக்கையா இருக்கணும். அதுதான் திருப்பி திருப்பி சொல்றாங்க, எந்த காலத்துல எந்த நேரத்துல யாருக்கு கொடுக்குறாங்க, அதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? சோ இதை சம்மப் பண்ணணும்னா, கடமையை நிறைவேற்றுவதற்காக பலனை எதிர்பார்க்காமல் தகுந்த நபருக்கு முறையான இடத்தில் முறையான காலத்தில் கொடுக்கப்படும் தானம் சிறந்தது. சோ இது எங்க நடக்கும்? கோயில்களுக்கு பண்ணா இது வந்து சிறந்தது இல்லையா? அதே வந்து பிரதி உபகாரத்தை எதிர்பார்த்து ஏதேனும் பலனை விரும்பி விருப்பம் இன்றி கொடுப்பது வந்து ரஜோகுணத்தில் இருப்பாங்க. ஐயோ நான் கொடுக்கணுமேப்பா, எனக்கு கொடுக்கலன்னா அது ஒரு பெரிய பிரஸ்டீஜ் இஷ்யூ ஆயிடுமேன்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயமா சில பேர் செய்வாங்க இல்லையா? தூய்மையற்ற இடத்திலும் முறையற்ற காலத்திலும் தகுதியற்ற நபருக்கு கொடுக்கக்கூடிய தானம் வந்து தமோ குணத்தில் செய்யப்படும். சோ இதனால கொடுத்தவனுக்கு தான் பிரச்சனை இல்லையா? கிருஷ்ணரும் அவருடைய பக்தர்களும் தம் தானத்தை நம்பி இல்லை, அவர்கள் நம்மிடம் இருந்து தானத்தை ஏற்றுக்கொண்டால் அது நமக்கு பாக்கியம் இல்லையா? நம்ம நேற்று பார்த்தோம், இந்த ரிஷி சன்னியாசி பகுதியை பார்க்கும்போது சொன்னோம் இல்லையா? சன்னியாசிகள் வந்து பாத்தீங்கன்னா வீட்டாண்ட வந்து பிச்சை எடுப்பாங்க இல்லையா? யாசகம் பண்ணுவாங்க. அது எதுக்கு? அவங்க வயிறு நிரப்புறதுக்கோசம் இல்ல, அவங்க கேட்டு அவங்களுக்கு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய தீவினை போய் நமக்கு நற்கதி வரும்ன்றதுக்கோசம் அதை சொல்றாங்க. நம்மளுடைய நன்மைக்கோசம் தான் அவங்க வராங்க. அவங்களுக்கு அது வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிருஷ்ணரை நம்பி இருக்காங்க, அவங்களுக்கு கிருஷ்ணர் வந்து எதனாலும் கொடுப்பார். ஓகேவா? அது நம்மை தூய்மைப்படுத்தி நம்மை முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்லும். கிருஷ்ணர் நாம் எதை வைத்துக் கொண்டுள்ளோம், அவரை கிட்ட இருந்து எதை மறைச்சு வச்சிருக்கோன்றதான் பாக்குறோம் இல்லையா? சோ இது வந்து இந்த ஸ்டோரி வந்து பாத்தீங்கன்னா இப்ப பாக்குறது வந்து வாமன தேவர் உட்கார்ந்துட்டு இருக்காரு, கீழே இருக்கிறது வந்து பரி மகாராஜா, அதுக்கு பின்னாடி இருக்கிறது வந்து சுக்கராச்சாரியார் இல்லையா? வாமன தேவர் வந்தாரு,
பலி மகாராஜா வந்து யாகம் பண்ணிட்டு இருந்தாரு. எனக்கு வந்து 3 அடி நிலத்தை கொடுங்கன்னு கேக்குறாரு. என்னப்பா நீயும் வந்து ஒரு குட்டி பிராமணனா இருக்கிற, உன் காலு வந்து குட்டியா இருக்குது, எந்த அளவுக்கு அது பத்தும், அதெல்லாம் வேண்டாம், நீ வந்து என்ன வேற எதனா கேளு, ஒரு மாளிகையை கேளு, ஒரு கிராமத்தை கேளு, எதனா கேளு, நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பலி சொல்றாரு. ஏன்னா அவருடைய கன்சென்ட் என்னன்னா, இந்த சின்ன பையன் 3 அடி நிலத்தை வச்சு என்ன செய்ய போறான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கிறார். அப்போ வந்து இல்ல எனக்கு இதுதான் வேணும்னு கேட்கிறார். அப்புறம் சுக்ராச்சாரியார் குரு இல்லையா, அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. டேய் அப்பா, வந்திருக்கிறது சாதாரண ஆள் இல்ல, இது விஷ்ணுடா, நீ எதையும் கமெண்ட் பண்ணாதன்னு அப்படின்னு சொல்றாரு. அதெல்லாம் முடியாது, என்கிட்ட கேட்டுட்டாங்க, நீ கடவுளே சொன்னா கூட பாத்தீங்கன்னா கடவுள்னு சொல்லியிருக்கிற, என்கிட்ட வந்து ஒருத்தர் கேட்டு நான் அதை கண்டிப்பா அவருக்கு கொடுத்தே ஆகணும்னு அப்படின்னு சொல்லிட்டு, அது இல்லாம நீ கடவுள் சொல்ற, அப்ப கண்டிப்பா நான் கொடுக்கணும், கடவுளே வந்து என் கையில கேட்கிறான்னா இதை விட ஒரு பெரிய சந்தர்ப்பம் யாருக்கு கிடைக்கும், எனக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவர் வந்து பிடிவாதமா இருப்பார் தன்னோட விஷயத்துல. சுக்ராச்சாரியர் வேணாடான்னு அப்படின்னு சொல்லுவாரு. சொன்னா பேச்ச கேட்க மாட்டாரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வண்டு ரூபத்துல போயிட்டு அந்த கமண்டலத்துல போயிட்டு அடைச்சிருவார். அப்புறமா தான் அவருக்கு வந்து ஒரு கண்ணு போகும், குச்சி வச்சு குத்துறதுனால. சோ அப்புறம் வந்து தானத்தை தாரா வாத்து கொடுப்பார். தார வாத்து கொடுத்த உடனே நம்ம ஆள் என்ன பண்ணுவாரு, குட்டியா இருந்தவரு ரொம்ப பிரம்மாண்டமா ஆயிடுவார். பிரம்மாண்டமா ஆயிட்டு ஒரு காலால இந்த உலகத்தை வந்து அளந்துடுறாரு, இன்னொரு காலால ஆகாயத்தை அளந்துடுறாரு. அப்ப கேட்பாரு, எங்கடா இன்னொரு காலை வைக்கிறதுன்னு கேட்டா, பலி மகாராஜா வந்து வார்த்தையை கொடுத்துட்டாரு இல்லையா, சொன்ன வாக்கை காப்பாத்துறதுக்கோசம் தன்னுடைய தலைமலை வைங்கன்னு சொல்லிட்டு தலைமலை வைப்பார். அவர் அழுத்தி பாதாளத்தில் தள்ளி விட்டுருவார். ஓகேவா. சோ இந்த இந்த வென்ற இடத்தை எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா இந்திரனுக்கு கொடுப்பார். ஏன்னா இவர் வந்து இந்திர லோகத்தை எல்லாம் கைப்பற்றி இருப்பார். ஓகேங்களா. சோ இவர் பலசாலி. இந்திரனுக்கு வந்து அந்த லோகத்தெல்லாம் கொடுத்துட்டு, இந்திர லோகத்தை விட சிறந்த லோகம் வந்து சுத்தல லோகம், அதை வந்து இவருக்கு கொடுப்பாரு பலி மகாராஜாக்கு. இன்னொரு ஒரு சிறப்பு என்னன்னா, அவரு ஒரு பக்தர் இல்லையா, அசுரரா இருந்தாலும் ஒரு பக்தர், வாயிற் காப்பாளனா இருப்பார். அவர் இருக்கக்கூடிய அந்த சுத்தலத்துக்கு 4 என்ட்ரன்ஸ் கேட் இருக்கும். எந்த வழியில வரப்போறாருன்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருப்பார். சோ இதுதான் பக்தர்களுக்கோசம் கடவுள் எதை வேணாலும் பண்ணுவார் இல்லையா. சோ கிருஷ்ணர் கிட்ட நம்ம என்ன தருகிறோன்றதுதான் அவருக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. சோ கடைசி பிரிவுக்கு வந்துட்டோம், முடிவுக்கு வந்துட்டோம். முடிவு வந்து பாத்தீங்கன்னா ஓம் தத் சத் என்பதன் முக்கியத்துவத்தை வந்து பார்க்க போறோம். ஓகே. கடைசி ஸ்லோகத்துல நான் செய்வதை எல்லாம் நான் ஏன் செய்கிறேன் என்னும் உணர்வு. ஓகேங்களா. ஹரே கிருஷ்ணா. இந்த ஹரே ஸ்லோகம் கிருஷ்ணா. படிங்க. ஓம் தத் தத் இது நிர்தேஷோ பிரகம்மணஸ்தத் த்ரிவிதம் ஸ்மிருத பிரகமானாஸ்தேன வேதாஷ யஜ்ஞான சவிகிதா புரா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. படைப்பின் ஆரம்பத்தில் இருந்தே ஓம் தத் சத் என்னும் 3 சொற்கள் பூரண உண்மையை குறிப்பதற்காக உபயோகப்படுத்தப்பட்டு வருகின்றன. இந்த 3 குறியீட்டு சொற்களும் வேத மந்திரங்களை உச்சரிக்கும் போது, யாகங்களின் போதும் பரமனின் திருப்திக்காக பிராமணர்களால் உச்சரிக்கப்படுகின்றன. இந்த ஓம் தத் சத் இந்த வார்த்தையை வந்து யார் சொல்றாங்க, பிராமணர்கள் சொல்றாங்க. இது எப்ப இருந்து சொல்லிட்டு இருக்காங்க, இந்த உலகம் படைச்சாங்க பாருங்க, அந்த ஆரம்ப காலத்திலிருந்தே வந்து இதை சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே. சோ இது எதுக்கு சொல்றாங்க, பரமபுருஷன உடைய உண்மையை வந்து குறிக்கிறது இல்லையா. இந்த குறியீட்டு சொற்கள் வந்து பாத்தீங்கன்னா வேதங்கள்ல சொல்லணும்னு சொல்லியிருக்கு. அதனால பரமபுருஷ பகவானை திருப்தி பண்றதுக்கோசம் சொல்றாங்கன்றத புரிஞ்சுக்கணும். ஓகேவா. சோ இந்த 3 வார்த்தைகள் எங்க இருந்து எடுத்திருக்குன்னா, ஓம் இதி ஏதத் பிராமணோ நேதிஸ்தாம் நமோ நம, அதை வந்து பாத்தீங்கன்னா முதலுடைய குறிக்கோளை வந்து குறிக்குது. தத்வ மாசி, அது வந்து பாத்தீங்கன்னா தத் இருக்கு இல்லையா, அது வந்து 2வது குறிக்கோள் குறிக்குது. அதாவது சத் ஏவ சௌமியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது வந்து தத் ஏவ சௌமியா 3வது குறிக்கோளை வந்து குறிக்குது. இது எல்லாத்தையும் சுருக்கமா தான் வந்து அவங்க என்ன சொல்றாங்க, ஓம் தத் சத்துன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா. இதுக்கெல்லாம் முன்னாடி தெரியும் நமக்கு வந்து பிரம்மா தான் முதல் உயிர் வாழ் இல்லையா. அவர் தான் இந்த 3 வார்த்தைகளை பேசுறார். ஓகே. கடவுளை பத்தி ஸ்போக் திஸ் 3 நேம்ஸ் ஆஃப் சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காடட். ஓகேவா. அதை வந்து அவங்களுடைய சிஷ்யர்கள் வந்து இன்னும் பின்பற்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. ஸோ அதனால இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பகவத்கீதையும் வந்து இதை ரெக்கமெண்ட் பண்ணுது. ஓகேவா. எந்த ஒரு ஒர்க்
வேலை செய்யும் போது அவங்க ஓம் தத் சத்துன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? இத சொல்லிட்டு பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். தான தர்மங்கள், தவங்கள் எதை பண்ணாலும் இது வந்து ரொம்ப விசேஷமானது. அவன் அதுல இருந்து என்ன தெரியுது, அவன் கிருஷ்ண உணர்வோட வேலை செய்யறான்றத தெரியுது. ஓகேவா? ஸோ அவனுடைய செயல்கள் எல்லாமே வந்து திவ்யமான செயல்களா மாறும்ன்றத சொல்றாங்க. அதனால அவனுக்கு எந்த ஒரு லாஸும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஓகேவா? ஓம் தத் சத். வேத மந்திரங்களை உச்சரிக்கும் போதும் யாகங்களின் போதும் பரமனின் திருப்திக்காக உச்சரிக்கப்படுகிறது தான் இந்த வார்த்தை. ஓகேவா? யாகங்களோ தவமோ அல்லது தானமோ எந்த ஒரு செயலும் ஓம் தத் சத் அல்லது பகவானுக்காக என்ற மனநிலையில் செய்யப்பட்ட வேண்டும். ஓகேவா? இதுதான் ஒருவரை முக்குணங்கள் கட்டுப்பாடிலிருந்து விடுவிக்கும். இது புரிஞ்சுச்சிங்களா? நம்ம என்ன தானம் தவம் எதை செஞ்சாலும் ஒண்ணு கிருஷ்ண உணர்வோட செய்யணும், இல்லைன்னா இதை சொல்லிட்டு செய்யணும். लास्ट श्लोकम प्रभु। हरे कृष्ण माताजी। तद्भात् ओम इदाकृत्य यज्ञदान तपक्रिया परिवन्दे विधानोक्ता सततं ब्रह्मादीनां। हरे कृष्ण माताजी। हरे कृष्ण। எனவே பரமனை அடைவதற்காக சாஸ்திர விதிகளின்படி யாகம் தானம் தவம் ஆகியவற்றை மேற்கொள்ளும் ஆன்மீகவாதிகள் அவற்றை ஓம் என்பதுடன் தொடங்குகின்றன. ஸோ ஆரம்பிக்கும் போது இந்த ஆன்மீகவாதிகள் என்ன சொல்றாங்க? ஓம் சொல்றாங்க. ஏன்னா ஓம் தான் வந்து ஒரு பிரணவ மந்திரம் இல்லையா? ஓம் தத் விஷ்ணு பரமம் பதம். ஓகே, அப்படி சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. நெக்ஸ்ட், ஓம் விளக்கப்படுகிறது, முதலில் உச்சரிக்கப்படுகிறது. குறிக்கோள் என்னன்னா ஒருவருக்கு கிருஷ்ணரை நினைவு கொள்ள உதவி செய்யும். எனவே உன்னதத்தை அடைய முடியும். ஓகேங்களா? ஸோ ஆரம்பிக்கும் போது ஓமன் சொல்லணும். எந்த ஒரு செயலை செய்வதற்கு முன் பரமபுருஷ பகவானை நினைவில் கொள்வது எல்லா மங்களங்களையும் அளிக்கும். நெக்ஸ்ட். ஹரே கிருஷ்ணா. तत् यदनभिसन्धाय बलं यज्ञ तपक्रिया दानक्रियास विविधा क्रियन्ते மோஷகாங்ஷிபி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸோ அந்த செயலை செய்யும் போது வந்து அவன் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா தத்துன்னு சொல்லிட்டு சொல்லணும்னு சொல்றாங்க. பலனை எதிர்பார்க்காமல் பல்வேறு வகையான யாகம் தவம் மற்றும் தியானத்தின் தத் என்னும் சப்தத்துடன் மேற்கொள்ள வேண்டும். அத்தகைய உன்னத செயல்களின் நோக்கம் பௌதீக பந்தத்திலிருந்து விடுபடுகிறது. ஓகேங்களா? இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஆரம்பிக்கும் போது வந்து ஓம் சொல்லணும். அப்புறம் வந்து பண்ணிட்டு இருக்கும் போது, ஓகேவா, பண்ணிட்டு இருக்கும்போது என்ன பண்ணணும்? தத்துன்ற வார்த்தைய சொல்லணும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லோகம் பாருங்க. தத் விளக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, விடுதலைக்காக பற்றின்றி செயல்படுதல். நோக்கம் பௌதீக பந்தத்தில் இருந்து விடுதலை. இந்த செயல்கள் எந்தவித பௌதீக லாபமும் எதிர்பார்க்காமல் செய்யப்பட வேண்டும். கிருஷ்ணரை வந்து திருப்திப்படுத்தக்கூடிய செயலா இருக்கும் இல்லையா? அதுதான் வந்து தத்துன்றதுக்கு பொருள். ஓகே, லாஸ்ட். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. சத்பாவே சாது பாவே சத் இத்யேதத் பிரஜ்யதே பிரஸ்தே கர்மாணி ததா சத்தப்த பாரதயுச்சதே யக்ஞே தபசி தானே ஸ்திதி சத் இது யோச்சதே கர்ஷசைவ தத் அத்தியம் சத் இத்யோ விபித்யதே. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே. பக்திமயமான யாகத்தின் நோக்கம் பூரண உண்மையே. இது சத் என்னும் சொல்லினால் குறிப்பிடப்படுகின்றன. பிருந்தாவின் மைந்தனே, அத்தகைய யாகத்தை செய்பவரும் சத் எனப்படுகிறார். மேலும் பரம புருஷனை திருப்திப்படுத்துவதற்காக செய்யப்படும் யாகம் தவம் மற்றும் தானத்தின் செயல்களுக்கு சத் என்று அழைக்கப்படுகின்றன. ஸோ முடிக்கும் போது என்ன சொல்றாங்க? சத்துன்னு சொல்றாங்க. ஸோ ஆரம்பிக்கும் போது ஓமு, பண்ணிட்டு இருக்கும் போது தத்து, முடிக்கும் போது சத்து. ஓகேவா? இந்த சத்துன்ற வார்த்தையை வந்து சொல்லி முடிக்கிறாங்க. ஸோ அதனால என்ன ஆகுது? எல்லாமே பகவானை போய் சேர்ந்தடையுது. இது வந்து பகவானை வந்து திருப்தி பண்ணக்கூடிய விஷயமா இருக்குது. இப்படி சொல்லிதான் நம்ம முடிக்கணும். நீ எதனா செய், தானம் பண்ணு, தர்மம் பண்ணு, யாகம் பண்ணி எதனா சொல்லு, ஆனா முடிக்கும் போது சத்துன்னு சொல்லணும். ஏன் சொல்லணும்? அதுதான் பரமபுருஷ பகவானை திருப்திப்படுத்தும். அவரை திருப்திப்படுத்தினாதான் நம்ம நற்கதி ஆகுவோம் இல்லையா? சோ பூரண உண்மையின் நோக்கம் பரமபுருஷ பகவான். யாகத்தை செய்பவர் பகவானின் பக்தர். எல்லா செயல்களும் யாகம் தவம் மற்றும் தானம் பரமபுருஷ பகவானை திருப்திப்படுத்துவதற்காக செய்யப்பட வேண்டும்.
ஓகேங்களா? ஸோ நமக்கு மனசுக்கு வந்ததெல்லாம் செய்யக்கூடாது. நான் எதை பண்ணா கிருஷ்ணரை திருப்தி அடைவார், அதுதான் வந்து இம்பார்ட்டன்ட். ஏன்னா அவர் வந்து கிருஷ்ண உணர்வோட இருக்காங்க. அந்த செயல் தான் வந்து பார்த்தீங்கன்னா, சத்பாவே சாது பாவே இந்த வார்த்தையில சொல்றாங்க. சத்பாவேன்னா எந்த நிலையில, எந்த உணர்வோட செய்றாங்க. ஓகேவா? ஒன் ஹூ இஸ் ஆக்டிங் இன் கிருஷ்ண கான்ஷியஸ்னஸ் இஸ் கால்ட் சத்வா. ஓகே. ஒன் இஸ் ஃபுல்லி கான்ஷியஸ்னஸ் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் இன் கிருஷ்ணா இஸ் கால்ட் ஸ்வரூபா. ஓகேவா? ஃபுல்லா அவர் மேலே லயிச்சு இருக்கிறது வந்து ஸ்வரூபா. கிருஷ்ண உணர்வோடு செயல்படுறது வந்து சத்வா அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. ஓகே. ஹரே ஸோ கிருஷ்ணா. இங்க வந்து படிங்க பிரபு. ஹரே கிருஷ்ணா. அஸ்ரத்யாக ஹுதம் தத்தம் தபஸ்தப்தம் கிருதம் சயத் அசத் இத்யச்சதே பரத நசதத் பிரதேனோ இக. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸோ இங்க என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த செயல்களை செஞ்சாலும் வேதங்கள் என்ன விதிக்கப்பட்டிருக்கோ அந்த கடமைகள் தான் செய்யணும். முடிக்கும் போது ஓம் தத் சத்துன்னு சொல்லிட்டு சொல்லணும். அப்பதான் வந்து அது பரிபூர்ணமான முழுமை அடைகிறது. ஓகேவா? இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாங்க? பிதாவின் மைந்தனே, பரமனின் மீது நம்பிக்கையின்றி செய்யப்படும் யாகங்களும் தவங்களும் தானங்களும் நிலையற்றவை. அதெல்லாம் வந்து என்னது? அசத். இதுவரையும் என்ன சொன்னோம்? சத்துன்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்ப கடல் மேல நம்பிக்கை இல்லாம நீ என்னன்னா செய், அது என்னது? அசத் என்று சொல்றாங்க. இவை இப்பிறவில் மட்டுமின்றி அடுத்த பிறவிலும் பலன் அளிக்காது, பயனற்றதுன்னு அப்படின்னு சொல்றாங்க. சோ நம்ம என்ன பண்ணணும்? எந்த செயலை செஞ்சாலும் கிருஷ்ண உணர்வோடு செய்யணும் இல்லையா? அவர் மேல வந்து நம்பிக்கை வச்சு நம்ம செய்யணும். அதுதான் வந்து நமக்கு பலனை கொடுக்கும், நற்கதியை வந்து அடைய செய்யும். திவ்யமான நோக்கமின்றி செய்யப்படும் அனைத்து செயல்களும் உபயோகமற்றவை இல்லையா? அதுதான் சொல்றாங்க பாருங்க. ரெண்டாவது பிக்சர்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பக்கெட் இருக்கு, அதுல நிறைய ஓட்டை இருக்கு. அது வந்து தண்ணி எடுத்துட்டு வர முடியுமா? முடியாது மாதாஜி. இல்லையா? அது எவ்வளவுதான் நிரப்புனாலும் அது என்ன ஆகும்? அங்கேயே போயிட்டே இருக்கும். அதனால கடவுளை மையமா வச்சு செய்ய செயல்கள் எல்லாம் வீண். அதே ஒருத்தன் பரமபுருஷ பகவானை வந்து திருப்திப்படுறதுக்கோசம் செய்யக்கூடிய செயல்கள் செஞ்சான்னு வச்சுக்கோங்க, அவன் வாழ்க்கையில வெற்றி அடைகிறான் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இந்த கட்டுண்ட நிலையில மனிதர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா, யக்ஷர்களை, ராட்சசர்களை, பூதங்களை, குபேரனை வந்து வழிபடணும்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் அவங்களுடைய குணாதிசைகளுக்கு ஏத்த மாதிரி வழிபடுறாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி உயர்ந்த நிலைக்கு போறாங்க. ஆனா தூய பக்தர்கள் வந்து என்ன பண்றாங்க? கிருஷ்ணரை வந்து வழிபடுறாங்க. அதனால கிருஷ்ண லோகத்துக்கு போறாங்க. அததான் வந்து இந்த அத்தியாயத்தை வந்து ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? அவன் தனக்கு உகந்த ஆன்மீக குருவை வந்து தேர்ந்தெடுத்துக்கணும். தேர்ந்தெடுத்து அவர் மேல நம்பிக்கை வச்சு, அவர் வேதங்கள்ல சொல்லியிருக்கக்கூடிய கட்டளைகளை வந்து பின்பற்றுன்னு சொல்லும்போது அதை பின்பற்றி அவன் வந்து லவ் ஆஃப் காட். ஓகேவா? அதுதான் வந்து கிருஷ்ண பிரேமை தான் வந்து வாழ்க்கையில முக்கியமான குறிக்கோள். அதை வந்து அவரால் அடைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இங்க பிரபுபாதா. இங்க வந்து பிரபுபாதா இந்த அத்தியாயத்தை முடிக்கிறாரு. உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. வாஞ்சா கல்பதருபேஷ கிருபா சிந்து பயவச்ச பதிதானாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமः. அனந்த கோடி வைஷ்ணவ பிருந்த की ஜெய். नामाचार्य हरिदास ठाकुर की ஜெய். जय। गुरु श्रील प्रभुपाद की ஜெய். जय। भगवत गीता की ஜெய். जय। हरे कृष्ण महामंत्र की जय। ஜெய். Jai. All glories to assembled devotees. Hare Krishna. All glories to Hare assembled devotees. Hare Krishna. All glories to assembled devotees. Hare Krishna. All glories to Guru and Gauranga. நெட்டார் கௌர பிரேமானந்தே ஹரி ஹரி போல். Hari Hari Bol. நம்ம இங்க 17வது அத்தியாயம் முடிச்சிட்டோம். நம்ம பார்க்க வேண்டியது 18. ஸோ இன்னைக்கு ஈவினிங் 5 to 6 மீட் பண்ணலாம். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது எப்போ மீட் பண்ணலான்றது ஈவினிங் டிசைட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஹரே கிருஷ்ணா. நீங்க வந்து மறுபடியும் சொல்றேன், அந்த கிளாஸ்ல ஜாயின் ஆயிடுங்க. ஓகேங்களா? கார்த்தி பிரபு ஹரே கிருஷ்ணா. நீங்க ஜாயின் ஆகிக்கிறேன் மாதாஜி. ஓகேங்களா? சுனந்தா மாதாஜி ஹரே கிருஷ்ணா. Hare Krishna Mataji. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மாதாஜி காலிங் சர்வீஸ் பண்ணும்போது 5:13 போடுங்க மாதாஜி. மெசேஜ் குரூப்ல போடும்போது 5:13 போடுங்க. நான் டெம்பிள்ல வந்து பர்மிஷன் வாங்கியிருக்கேன் மாதாஜி. 5:30க்கு எடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? Okay ஸோ Mataji. காலிங் சர்வீஸ்லயும் அதே போடுங்க, குரூப்லயும் அதே போடுங்க மாதாஜி. அது மாத்திரம் போல்டு பண்ணி போடுங்க மாதாஜி. Okay தெரிஞ்சுக்கிட்டு. Mataji. 5:30ங்கிறது ஆமா மாதாஜி.
அப்புறம் வந்து நம்ம குரூப்ல வந்து 5:15ல நம்ம பிரபுஸ் யாராவது வந்து சாண்ட் பண்ணுவாங்க மாதாஜி. நீங்க அப்போ ஓகே நாங்க மாதா. டிஸ்கஸ் பண்ணோம். நீங்க இல்லையா தெரியல எனக்கு. ஆ உங்களுக்கு தெரியல கன்வே மாதாஜி எனக்கு. பண்றேன் மாதாஜி. 5:15க்கு நம்ம பிரபுஸ் யாராவது வருவாங்க. பிரபு யார் இருந்தாலும் இல்லையானாலும் நீங்க சாண்டிங் பண்ணணும். இல்லைங்களா? சரிங்க மாதாஜி. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம இப்போ காலையில பார்த்தீங்கன்னா, நம்ம சாண்ட் பண்ணோம் இல்லையா? அது மாதிரி நீங்களும் பண்ணணும். அப்போ பக்தர்கள் வந்து சேர்றவங்க சேரட்டும். அது மாத்திரம் ஒரு வார்த்தை போட்டு விடுங்க மாதாஜி. 5:15லேருந்து நாம ஜெபம் ஆரம்பிக்கும்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஓகே மாதா. ஓகே மாதாஜி. தேங்க் யூ மாதாஜி. ஓகே ஹரே மாதாஜி. கிருஷ்ணா. தேங்க்யூ மாதா. தேங்க் யூ ஹரே பிரபுஜி. கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா.